பேப்பர் 2 சோசியல் சயின்ஸ் தானே? ஈஸியாக இருந்துச்சா? கஷ்டமாக தான் இருந்துச்சு. எப்போவுமே சொல்கிற பதில் தான். எக்ஸாம்லாம் என்னதையும் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக சமீப நாட்களாகவே நடக்கிற எக்ஸாம்னால இப்படி தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். சரி, அதனால் கஷ்டமான கேள்வி, தெரியாத கேள்விக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? தெரியணும். சரியா? நான் ஒரு சில டிப்ஸ் சொல்லி தரேன். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் எழுதுறது டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் கிடையாது. ஐ மீன் இந்தியாவினுடைய எல்லைகளை வரையறுக்க அல்லது தமிழ்நாட்டினுடைய புவியியல் எல்லைகளை எடுத்து எழுது 5x2 மார்க் அப்படி இருக்க கொஸ்டின் கிடையாது. உங்களுக்கு தரப்படுற கொஸ்டின் பேப்பரில் கேள்வியும் இருக்குது, ஆன்சரும் உங்கள் கையிலே தர்றாங்க. அப்படி தானே இல்லையா? ஃபஸ்ட்டு அந்த மைண்ட் செட்டுக்கு என்ன செய்யணும்? வரணும். ஒரு தடவை ஒரு புக்கை வாசிச்சாலே ஆன்சர் இருக்கிறதுனால என்னால் 100க்கு 95% என்ன செய்ய முடியும்? போட முடியுங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு என்ன செய்யணும்? வரணும். ஏன்னா நம்ம எதையுமே மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படிதானே இல்லையா? ஏன்னா உங்களுக்கான கொஸ்டின் இருக்குது, அதிலே உங்களுக்கான என்னதும் இருக்குது, ஆன்சரும் என்ன செய்யுது இருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு இந்த அப்ரோச்சுக்கு என்ன செய்யணும்? வரணும். இல்லைன்னா நீங்கள் இன்னொன்று 10th 12th மைண்ட் செட்லேயே தான் இருப்பீங்க கடைசி வரை. ஐயோ படிக்கல அப்படின்னு. ஒரு தடவை வாசிச்சாலே ஒரு 95% என்ன செய்யலாம்? டெட்டுங்கிறதுனால நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரியா? டிஎன்பிசி இப்போதைக்கு அப்படி பண்ண முடியாது, அவன் அட்வான்ஸாக போயிட்டான், எங்கேயோ போயிட்டான். சரியா? உங்களுக்கு அந்த லெவலுக்கு போகாது, ஆனாலும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா காம்படிஷன் நிறையா இருக்குது, நிறைய பேரை பாஸ் பண்ண சொல்கிறான் டெட்டு கண்டிப்பாக. அதனால் கொஞ்சம் கேள்விகளுடைய தரம் எப்படி தான் இருக்கும்? ஸ்டாண்டர்டாகவே எதிர்பாருங்க, ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியும்? கிளியர் பண்ண முடியும். சயின்ஸ் மேஜரை விட சோசியல் மேஜர் கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சரியா? உண்மை. சயின்ஸை விட சோசியல் மேஜருக்கு, ஏன்னா அங்கே மேக்ஸ் இருக்குது. மேக்ஸ் வந்து எப்பவும் என்ன செய்யாது? கை கொடுக்காது. ஏதோ ஒரு இதில் ஒரு ஃபார்முலா மறந்துட்டு இல்லை ஒரு ப்ளஸுக்கு மைனஸ் போட்டானா என்ன பண்ணி போச்சு? உட்காந்துரும், அவ்வளோதான். 2 சம்மில் உட்காந்தாலே டைம் என்ன பண்ணிடும்? கன்சியூம் ஆயிரும். ஆனால் நமக்கு என்ன கிடையாது? சம்மே கிடையாது. தமிழில் ஒழுங்காக படித்து 25 கொஸ்டின் போட்டிங்கன்னா அடுத்து கையில் என்ன இருக்குது? சோசியல் 60 கொஸ்டின் இருக்குது. லட்டு மாதிரி என்ன செய்யும்? நல்லா ஒரு தடவை 6லேருந்து 12th வரை ஃபுல்லாக வாசிச்சு போயிட்டிங்கன்னா 50+ தாராளமாக என்ன செய்யலாம்? எடுக்கலாம். புக்கு டேட்டா தாண்டி மேக்ஸிமம் வெளியே போகிறதுக்கு என்ன கிடையாது? வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த கான்ஃபிடென்ட்டோடு என்ன செய்யணும்? போடணும். சரியா? இன்னொன்று நல்லா தெரிஞ்சுவிடுங்க. தெரியாத கொஸ்டின் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுவோம்? ஒரு கொஸ்டின் தெரியாத கொஸ்டின். சரியா? ஏதாவது ஒரு கொஸ்டின் சொல்லுங்களேன். ஒரு கொஸ்டின் வந்துருக்கு வச்சுக்கிடுவோமே. கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் பெண்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? அரசியலமைப்பு நிர்ணய சபையில் பெண்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? வரமாண்டிக்கு சவுண்டு 15. 6ஆம் புக்கில் இருக்கா இல்லையா? 6ஆம் புக்கு செகண்ட் டேர்மில் இருக்கு 15ங்கிறது. சரி, ஏதோ ஒரு கொஸ்டின் எக்ஸார் உங்களுக்கு தெரியல. சரியா? 15 ஏதோ கேட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியல. இல்லைன்னா அதை கூட விடுங்க. தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேரும் கேட்குறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். சரியா? தமிழ்நாட்டிலேருந்து 3 பேர் எத்தனை பேரும் கேட்குறாங்கன்னு வச்சுக்கிடுவோமே. 15 உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. 3, 7, 5, 10 அப்படின்னு இருக்கு. தமிழ்நாட்டினுடைய விகிதம் பெண்கள் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியல. சரி, தெரில. சரி, சும்மா ஒரு பி போடுவோம். அங்கே பியில் என்ன இருக்கும்? 5 இருக்கும். சியில் என்ன இருக்கும்? 7. குருட்டாம்பாக்கில் பிசி போட்டு வந்து நினைச்சக்கூடாது, போடக்கூடாது. தெரியாத கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணோம்னா, எதெல்லாம் ஆன்சர் வராது. இப்போ 15 பேர் பெண்கள்னு தெரியுது. இங்கே ஆப்ஷனில் 10 இருக்குது. இப்போ 15ல் 10 பேர் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருப்பாங்களா? வாய்ப்பு இல்லை. இப்போ 10 கண்டிப்பாக என்ன செய்யாது? வராது. 7 எடுப்போம் அடுத்த ஆப்ஷன். 15க்கு பாதி பேர் சென்னையிலேருந்து தான் போயிருப்பாங்க. எவ்வளோ மாநிலங்கள் இருக்குது? 29 மாநிலங்கள். அப்போ கண்டிப்பாக என்ன வராது? 7 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ 1 3ஆ இருக்கணும் அல்லது 5ஆ இருக்கணும். சரியா? இப்படி போட்டிங்கன்னா 50% எதாவது போட்டுருவீங்க, கரெக்டாக போடுவீங்க. அப்படிதானே? பிங்கி வாங்கிலாம் இங்கே என்ன செய்யாது? அதெல்லாம் இந்த சின்ன பிள்ளைகள் சொல்கிற விளையாட்டு. அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது. ஒரு ஆன்சர் போடுறீங்கன்னா அதுக்கு என்ன இருக்கணும்? உங்கள்கிட்ட ரீசன் இருக்கணும். இந்த ரீசனுக்காக இந்த ஆன்சர் நான் என்ன செஞ்சேன்? கிளிக் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஸ்டினை என்ன செய்ய பழகணும்? அப்ரோச் பண்ண பழகணும். ஸோ இப்படி கொஸ்டின் அப்ரோச் பண்ண பழகிறதா இருந்தால் நீங்கள் படித்தது உங்களுக்கு ஞாபகத்துக்கு அந்த நேரத்தில் என்ன செய்யும்? வரும். ஞாபகத்துக்கு படித்தது வரணும்னா உங்கள் மைண்ட் எப்படி இருக்கணும்? பயம் இல்லாமல் இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், தைரியமாக என்ன செய்யணும்? இருக்கணும். புரியுதா புரியலையா? இதைத்தான் திரும்ப சொல்றது. போட்டித் தேர்வுடைய ரகசியமே இங்கே தான் இருக்கு. அது என்ன அப்படின்னா, படிச்சிருப்போம் ஆனால் அந்த நேரத்தில் என்ன செய்யாது? ஆப்ரேட் ஆகாது. காரணம் என்ன அப்படின்னா பயம், பதட்டம். கொஸ்டினை பார்த்தோன்னே இது தெரியாத கொஸ்டின், அடுத்தது தெரியாத கொஸ்டின், சரி பி இது தெரியாத கொஸ்டின் சி. இப்படி போட்டிங்கன்னா 60க்கு ஒரு 25 கொஸ்டின் என்ன செய்யும்? வரும். தெரியாத கொஸ்டின் தான் 20 கொஸ்டின் தான் தெரியும், மீதி 40 கொஸ்டின் தெரியாது. அந்த 40 தெரியாத கொஸ்டினை எப்படி அந்த 40ல் 20 டிக் பண்ணுறீங்களோ, கரெக்டாக போடுறீங்களோ, அதில் தான் உங்களுடைய தேர்ச்சி என்ன செய்யுது?
இருக்கு. புரியுதா புரியலையா? இந்த மனநிலைக்கு வரணும். ஏன் கொஸ்டின் டஃபா வைக்கிறோம்னா உங்களை பழக்கிறதுக்கு தான் வைக்கிறோம். ஆனா எல்லாரும் என்ன சொல்றீங்க, கொஸ்டின் கஷ்டமா இருக்கு, படிச்சதுல இருந்து வரல. நீங்க படிச்சு வந்ததுல இருந்து 4 ஆப்ஷன் கொடுத்து 100க்கு 100 வைக்கிறதுக்கு நானும் முட்டாள் கிடையாது, டிஆர்பியும் என்ன கிடையாது, முட்டாள் கிடையாது, டிஎன்பிசியும் முட்டாள் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, சரியா? அதனால எல்லாமே படிச்சதுல இருந்து லிட்டரலா கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய படிச்சு வச்சிருப்போம், அதை லிங்க் பண்ணி அப்ளை பண்ணி எழுதுற மாதிரி என்ன செய்யும், அப்படிதான் இருக்கும் கொஸ்டின்ஸ், சரியா? நம்ம யோசிச்சு எதுன்னு என்ன செய்யணும், யோசிக்கணும். யோசிச்சு போடுற மாதிரி என்ன செய்யும் இருக்கும். ஜாகிரபி கூட பாலிட்டியை லிங்க் பண்ண வேண்டியிருக்கும், இல்லைங்க பாலிட்டி கூட எக்கனாமியை லிங்க் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ இது வருமோ? புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி கொஸ்டினை வாசிக்கும் போது கொஸ்டின் எடுக்கிறவனுடைய மனநிலையில என்ன செய்யணும், வாசிக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு 4 கொஸ்டின் வச்சுக்கிடுவோமே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ கான்ஸ்டியூஷனை எடுத்துக்கிட்டோம். அரசியலமைப்பின் தந்தை என அம்பேத்கர் அழைக்கப்படுகிறார். 1 கரெக்டா தப்பா? கரெக்ட். ரெண்டாவது என்ன இருக்கு, அம்பேத்கர் தலைமையில் அரசியலமைப்பு வரைவு குழு அமைக்கப்பட்டது. கரெக்டா தப்பா? 2. 3வது ஒற்றை மாற்று விகித அடிப்படையில் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்தார்கள். கரெக்ட் தான், கரெக்ட் தானே? அந்த ரெப்ரசன்டேஷன் ஓட்டு போட்டு எடுத்தாங்க. ஒற்றை மாற்று விகித முறையில தான் என்ன செய்வாங்க, ஓட்டு போட்டு எடுப்பாங்க. 4வது அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் 11 நவம்பர் 1946. அப்ப அந்த கொஸ்டினை பார்த்த உடனே எனக்கு தெரியணும் எதுலதான் ட்விஸ்ட் வச்சிருக்கான், டேட்ல தான் ட்விஸ்ட் வச்சிருக்கான். புரியுதா புரியலையா? அவன் கொஸ்டின் எடுக்கிறவனுடைய மனநிலையில நீங்க அதை என்ன செய்யணும், உங்க மனநிலையில பார்க்க கூடாது. தெரியாத கொஸ்டினை நான் தெரியாத கொஸ்டின் தான் சொல்லிட்டு இருக்கேன், தெரிஞ்ச கொஸ்டின் சொல்ல. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 1947 அதுக்கு கொஸ்டின் எடுக்கிற மனநிலைக்குலாம் நினைச்சு கூடாது. டைரக்டா தெரிஞ்ச கொஸ்டின் ஈஸியா இருக்கும், அதை விட்டுறணும். தெரியாத கொஸ்டின், கடினமாக இருக்கிற கொஸ்டினை யாருடைய அப்ரோச்ல நீங்க யோசிக்கணும். யாருடைய அப்ரோச்ல கொஸ்டின் எடுக்கிறவன் இதை எப்படி எடுப்பான், இப்போ இதுல தான் ட்விஸ்ட் வச்சிருப்பான். டேட்டு இல்லைன்னா ஒரு அமௌண்ட் இருக்கு, எக்கனாமிக்ஸ்ல ஒரு அமௌண்ட் இருந்ததுன்னா அமௌண்ட்ல என்ன பண்ணுவாங்க, மாத்தினாலும் மாற்றுவாங்க. இல்லைன்னா இயர், ஹிஸ்ட்ரியில இயர்ல என்ன பண்ணுவாங்க, மாற்றி வைப்பாங்க. ஸோ இதில் தான் அவங்க அந்த ட்விஸ்ட் என்ன செய்வாங்க. ஏன்னா நமக்கு ஆன்சர் கையில் தான் இருக்கு, கொஸ்டினும் கையில் தான் இருக்கு. அப்போ எதில் வச்சிருப்பான். ஸோ இந்த டேலண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், வளர்த்துக்கிடணும்னா வீட்டில் உட்காந்தா என்ன செய்யாது, வளராது. டெஸ்ட் போட்டால் தான் அந்த டேலண்ட் என்ன செய்யும், வளரும். அதுக்காக தான் உங்களுக்கு கடினமான கேள்விகள் 100 கேள்விகளை கொடுத்து என்ன செய்ய சொல்றது, சால்வ் பண்ண சொல்றது. புரியுதா புரியலையா? ஸோ அது உங்களுக்கு இப்போ கஷ்டமா தெரிஞ்சாலும் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் போய் உட்காரும்போது அது உங்களுக்கு நல்லாவே என்ன செய்யும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால கான்ஃபிடென்ட்டோட என்ன செய்யுங்க, அப்ரோச் பண்ணுங்க. கொஸ்டின் அப்ரோச் பண்ணும்போது கான்ஃபிடென்ட்டோட பண்ணணும். மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக என்ன செய்யணும், இருக்கணும். எந்த பதட்டமே என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. எக்ஸாம்னு வந்தபோது ஐயோ இதான் வாழ்க்கை, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. வாழ்க்கைலாம் ஒரு நாள் என்ன செய்யாது, முடியவே முடியாது. டெட் எக்ஸாமோட எவனுக்கும் ஆசியாவில் இல்லை, உலகத்திலே எவனுக்கும் டெட் எக்ஸாமோடலாம் வாழ்க்கை என்ன செய்யாது, முடியாது. அதனால சும்மா அந்த தேவையில்லாம எக்ஸாம் தான் வாழ்க்கை அப்படின்லாம் யாரும் என்ன செய்யாதீங்க, பயங்கட்டாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா படிக்காம இருக்கிறதுக்கு சொல்லலை, படிக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். அதுக்காக படிக்காம இருக்கக்கூடாது, கடினமா உழைக்கணும், தூங்காம உட்காந்து படிக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆனா என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது, சரியா? எக்ஸாமுக்கு முந்தின நாள் நைட்டு ஒண்ணுமே படிக்காத மாதிரி இருக்கும் மைண்டு. இருக்குமா இருக்காதா? சுஜிதா இருக்குமா இருக்காதா? இருக்கணும். இருந்தாதான் நீங்க எதுக்கு ஆயத்தம், சரி ரெடி ஃபார் எக்ஸாம் அப்படின்னு. சரியா? ஒண்ணுமே படிக்காத மாதிரி மைண்ட் எப்படி இருக்கும், பிளாங்கா இருக்கும். கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் என்ன செய்யும், கண்டிப்பா வரும். டிஸ்கிரிப்டிவ் கேட்டாலே வரும், அப்ஜெக்டிவ் கேட்டா அவங்களுக்கு உள்ள என்ன இருக்கு, கையில ஆன்சர் இருக்கு. அந்த மைண்டு ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, வாங்க 4 ஆப்ஷன் இருக்கு. ஸோ அப்போ எது இந்த ஆப்ஷன்லாம் என்ன செய்யாது, வரவே வராது. எலிமினேட் பண்ணி பழகுங்க இங்கே டெஸ்ட் எழுதும் போதே. ஸோ இது கிடையாது. அப்போ ஒன்று ஏயா இருக்கும் அல்லது சியா இருக்கும், ஒன்று பியா இருக்கும். அல்ல சும்மா நான் ஏ போட்டேன் சி போட்டேன் வரிசையா ஏயா போட்டேன் 2 கரெக்டாக இருக்கும், இந்த கதையே என்ன செய்யாது, ஆகாது. போடுறதுக்கு ஒரு ரீசனோட என்ன செய்யணும், அப்ரோச் பண்ணணும். சரியா? உங்களுக்கு ஜாகிரபியா இருந்தாலும் சரி, சிவிக்ஸா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மனநிலையில நீங்க தேர்வு என்ன செய்யணும். ஆனால் இன்னும் நல்லா தெரிஞ்சுடுங்க, உங்களுக்கு இது வந்து நியமன தேர்வு, நியமன தேர்வு இல்லை, என்ன தேர்வு தான், தகுதி தேர்வு தான். அவன் ஒரு மார்க் லிமிட் என்ன பண்ணிட்டாங்க, நியமிச்சிட்டாங்க. 82 அப்படிங்கிறது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், 100 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். டெட்டுக்கான தகுதி தேர்வு மதிப்பெண் எவ்வளவு, 100. அப்போ 100 மார்க் வர்ற அளவுக்கு நீங்க அதை என்ன செய்யணும், அப்ரோச் பண்ணணும். கொண்டு போகும்போது எழுதும் போதே என்ன செய்யணும், 100. நீங்க எக்ஸாம் எழுதும் போது முதல் ரவுண்ட்ல நல்லா தெரிஞ்சதை என்ன செய்யணும், ஷேட் பண்ணணும். என்னது எதை ஷேட் பண்ணணும், நல்லா தெரிஞ்சதை ஷேட் பண்ணணும். அடுத்தது இதுவா அதுவான் இருக்கும்ல, அதை ஷேட் பண்ணணும். கடைசி ஒண்ணுமே தெரியாம இருக்கிறத எதுன்னு செய்யணும், ஷேட் பண்ணணும். அப்போ உங்க கொஸ்டினை 3 தடவை ரீட் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும், கண்டிப்பா டைம் இருக்கணும். டைம் வேணும்னா எனர்ஜி என்ன செய்யணும், இருக்கணும். 3 தடவை ரீட் பண்றதுக்கு எனர்ஜி வேணும்னா
மைண்டு பயப்படாமல் இருக்கணும். திரும்ப திரும்ப ஏன் இதை சொல்லிகிட்டே இருக்கேன்னா, எல்லாம் சொதப்புறது எங்கே தான்? இதில் தான், இந்த பதட்டத்தில் தான். நல்லா படிச்சிருப்பாங்க 3 மாதம் 4 மாதம், கடைசியில் எக்ஸாமில் அந்த 3 மணி நேரம் சரியா வின் பண்ணி செமிஃபைனல் வேறு வந்துட்டு ஃபைனலில் டக் அவுட் ஆகிட்டு போனால் என்ன கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. பதட்டத்தில் என்ன சொல்கிறது, சச்சின் டெண்டுல்கர்னு ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, மிகப்பெரிய ஜாம்பவான். 90 ரன் தாண்டிட்டாருன்னா அவருக்கு என்ன வந்துடும், நர்வஸ் ஆயிடுவார், பயப்படுவார். நிறைய நேரம் 95, 97, 99 அவுட் ஆயிடுவார். அதே நேரத்தில் அவருக்கு ஒரு பார்ட்னராக அந்த சைடு ஒருத்தர் இறங்குவார். யாருன்னா வீரேந்திர சேவாக். அவர் பார்த்தீங்கன்னா 299 இருக்கும்போது ஒரு 6 அடிப்பார். அதுவும் சக்லைன் முஸ்தாக் போட வரும்போது சச்சின் வந்து சொல்லுவாப்புல சேவாக்ட, லேய் 1 ரன்னா இருக்கு, என்ன செஞ்சிடாத 6 அடிச்சு அவுட் ஆகி தொலைஞ்சிடாதப்பா, இந்திய வரலாற்றில் முதல் முறை முச்சதை அடிக்க போறா. அவர் என்ன சொல்லுவார்னா, சக்லைன் முஸ்தாக் போட்டா ஃபர்ஸ்ட் பால் 6 தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு போயிடுவான். இவனெல்லாம் திருத்த முடியாதுன்னு என்ன பண்ணிடுவான். வெறும் அதே மாதிரி சக்லைன் முஸ்தாக் தான் போடுவாரு. அதே மாதிரி 295 இருந்து இறங்கி வந்து என்ன செய்வாரு, 6 அடிப்பார். இப்போ நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ல சச்சின் என்ன செய்யக்கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாது. யாரை ஃபாலோ பண்ணோம், வீரேந்திர சேவாக். அதாவது அந்த எக்ஸாமுக்குள்ள போன பிறகு அந்த மனநிலை என்ன பண்ணிடணும், ஒருக்கா 195 என்ன பண்ணுவாருன்னா 6 அடிப்பார், 195 இருந்து கேட்ச் ஆயிடுவார். உடனே கேப்டன் டிராவிட் வந்து, என்ன சேவாக் 5 ரன்ல ரெட்ட சதத்தை விட்டீங்களா, அவர் என்ன சொல்லுவாருன்னா 3 மீட்டர்ல 6 மிஸ் ஆயிட்டு, நீங்க வேற. அவரை பொறுத்தவரை 200 300 ஒரு மேட்டரே கிடையாது. 6 அடிக்க ட்ரை பண்ண என்ன ஆயிட்டு, கேட்ச் ஆயிட்டு, ரைட்டு போனா போட்டு அடுத்த மேட்ச். ஸோ அதாவது ஆடுகளத்துக்குள்ள தேர்வு அறைக்குள்ள வந்த உடனே மைண்ட் செட் எப்படி வந்துடணும், அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமா இருக்கிறான் மாதிரி, அந்த சிங்கத்தை மாதிரி ஒரு இது என்ன பண்ணிடணும். இந்த தைரிய மனநிலை வந்தாலே தெரியாத கொஸ்டினே என்ன பண்ணிட்டு வருவீங்க, கரெக்டாக போட்டு வருவீங்க. நீங்கள் 2 கொஸ்டினாக பார்த்துட்டு பதட்டப்பட்ட உடனே படித்தது அவ்வளோ மறந்து போய் பயத்தில் தெரிஞ்ச கொஸ்டினே என்ன பண்ணிட்டு வருவீங்க, தப்பு பண்ணி வச்சு வருது. ஸோ இதுதான் தேர்வில் என்ன செய்யுது நடக்கிறது. நமக்கான 3 மணி நேரம் அந்த நாள் நவம்பர் 16ஆம் தேதியா, எத்தனாம் தேதி, நவம்பர் 15 16 சரி, ஏதோ டேட்டே நீங்களே கன்ஃபியூஸ் பண்றீங்க. நான் 9 16 2 இதில் பார்த்த ஞாபகம் இருக்கு எனக்கு. 16 16 அந்த அதாவது டேட் எல்லாம் மறக்கவே விடாது. நவம்பர் 16 அப்படிங்கிறது உங்க மைண்ட்ல என்ன செய்யணும், ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ அதனால நீங்க அதை நல்லா என்ன செய்யணும், தைரியமா அப்ரோச் பண்ணணும். ஸோ தைரியமா அப்ரோச் பண்றதா இருந்தா இந்த 1 மாசங்கள் நல்லா என்ன செய்யணும். ஸோ நீங்க இது வரைக்கும் சோசியல் புக் எடுக்கலன்னா கூட நான் சொல்றேன் கேளுங்க, அக்டோபர் 4ஆம் தேதி, இன்னைக்கு 5ஆம் தேதி, இது வரைக்கும் நீங்க சோசியல் புக் எடுக்கலன்னா கூட இந்த ஒரு 20-25 டேஸ் சின்சியரா உட்காந்து புக்கை வாசிச்சிங்கன்னா நீங்களும் என்ன செய்ய முடியும், கிளியர் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் நீங்க வாசிக்கலன்னா கூட 6ல இருந்து 12th வரை உள்ள சோசியல் புக்கை இனிமே நீங்க வாசிக்க ஆரம்பிச்சா கூட உங்களால என்ன செய்ய முடியும், கிளியர் பண்ண முடியும். ஸோ யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா இன்னையிலேருந்து நீங்க சோசியல் என்ன செய்யுங்க, சோசியல் மேஜர் ரீட் பண்ண ஆரம்பிங்க. கடைசி நவம்பர் வரும்போது கடைசி ஒரு 10 நாள் தமிழ் இங்கிலீஷ் என்ன பண்ணிக்கலாம், ரீட் பண்ணிக்கலாம். சரியா, தமிழ் 15 கொஸ்டின் எல்லாருமே போட்டுருவாங்க. அதாவது டெட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு டைரக்டா 16ஆம் தேதி காலையில வந்து கொஸ்டின் போடுறவங்களும் தமிழ்ல எத்தனை மார்க் போட்டுருவாங்க, 15 போட்டுருவாங்க. சரியா, புக்கே எடுக்காதவங்க, அரியர் போட்டு கிளியர் பண்ணவங்க, அப்ளை பண்ணிட்டு தேர்வு வரைக்கும் வர்றவங்களும் 50 கொஸ்டின் என்ன பண்ணிடுவாங்க, 150க்கு போட்டுருவாங்க. அப்படிதானே, 50 கொஸ்டின் சர்வசாதாரணமா இல்ல. நான் இல்ல, 12th முடிச்சிருக்கான் தம்பி, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கான், அவன்கிட்ட கொடுத்தா கூட என்ன பண்ணிடுவான், 50 இல்ல 60 போடுவான். உண்மையில நான் சொல்றேன். சரியா, ஒண்ணுமே தெரியாதவங்க கூட அதுல 150க்கு 50 கொஸ்டின் என்ன செஞ்சிருவாங்க, போட்டுருவாங்க. அந்த 50 to 60 எப்படி 100ஆ மாத்துறோங்கிறதுல தான் நம்ம 3 மாசம் உழைப்பு என்ன செய்யும் அடங்கி. ஸோ அதனால நல்ல கான்ஃபிடென்ட்டா தைரியமா என்ன செய்யணும், எக்ஸாமை அப்ரோச் பண்ணணும். சயின்ஸையும் மேக்ஸை விட சோசியல் வெரி 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 ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிட்டு போயிடலாம். இது வந்து அதுவும் தேர்ச்சி தாள் தான், தேர்ச்சி பெற வேண்டிய தாள்ங்கிறதுனால உங்களால் என்ன செய்ய முடியும், கிளியர் பண்ண முடியும். சரியா, இப்போ அண்ணன் ஜாகிரபி ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? பிரவீன் சார் ஆரம்பிச்சிருப்பாங்க. தமிழ்நாடு ஜாகிரபி ஆரம்பிச்சாங்களா, ஆரம்பிக்கலையா? தமிழ்நாடு ஜாகிரபி ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா ஜாகிரபி முடிச்சுட்டு தமிழ்நாடு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா ஜாகிரபி முடிக்கல, தமிழ்நாடு ஜாகிரபி. இந்தியா ஜாகிரபி முடிக்காம எப்படி தமிழ்நாடு ஜாகிரபி ஆரம்பிச்சிருப்பாங்க, வாய்ப்பு இல்லையே. 10th ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னது, இந்திய புவியியல் தானே இருக்கு, தமிழ்நாடு புவியியல் இருக்காது. தமிழ்நாடு புவியியல் 9th இருக்கும். சரி, அது எடுத்தாங்களா எடுக்கலையா? எடுத்திருக்காங்க. சரி, அப்போ கான்ஸ்டியூஷன் போயிடலாமா? ஏன்னா அவங்க எடுத்தாங்கன்னா திரும்ப அரைச்சமாக அரைச்சிட்டு இருக்கிறதுக்கு தேவையில்லை. அதனால நான் 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஞாபகம் இருக்கா, ஆன்லைன் கிளாஸில். சரியா, ஆன்லைன் கிளாஸில் முடிச்சிட்டோம். இப்போ இன்னைக்கு செகண்ட் டேர்மில் உள்ள ஃபர்ஸ்ட் லெசன் என்னன்னா கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கு. சரியா, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அது என்ன அரசியலமைப்பு உருவாக்கம்,
அது நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கும்போதே சொன்னேன். ஸோ நம்ம வந்து எதன் மூலமாக ஆளப்படுறோம்? ஒரு சட்டங்கள், நிறைய சட்டங்கள் இருக்குது நம்மளை ஆள்றதுக்கு. அதில் முக்கியமான சட்டம் என்ன சட்டம்? அரசியலமைப்பு சட்டம். ஸோ அதுதான் பேஸ். ஒரு பொது பணியாளர், ஒரு அரசு பணியாளர் அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக என்ன தெரிஞ்சிருக்கணும்? கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணியிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். அரசு பணியாளரை உருவாக்குகிற ஆசிரியர்களுக்கு கான்ஸ்டியூஷன்ல எல்லா பிரிவும் தரவா என்ன பண்ணியிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். அப்படிதானே இல்லையா? ஆமாவா இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோம்னா டெட்டு தான், கொஞ்சம் படிச்சா போதும். அப்படி இல்லை. கலெக்டரே யார் தான் உருவாக்குறா? நம்ம தான் உருவாக்குறோம். ஆசிரியர்கள் தானே உருவாக்குறோம். நம்ம லெவலே வேற. சரியா? எல்லாருக்கும் மேல ஒரு கலெக்டரா இருந்தா கூட சரியா, மற்றவங்க மேல அதிகாரம் பண்ணலாம். ஆனா அவருக்கு எடுத்த டீச்சரை கண்டிப்பா அவர் என்ன செய்வார்? ரெஸ்பெக்ட் பண்ணி. இப்ப நானே ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தா கூட எனக்கு எடுத்த ஸ்டாஃப் கண்டா அவங்க இனியே எப்படிதான் கூடுவாங்க? இன்னைக்கு வரைக்கும் நீ நான் தான் கூடுவாங்க, சாருன்னெல்லாம் கூட முடியாது. சரியா? நான் அவங்க என்ன பண்ண முடியும்? சாருன்னு மரியாதையா தான் நடத்த முடியும். அப்போ ஆசிரியர்கள்ங்கிறது ஒரு உன்னத நிலையில உள்ளவங்க. அப்படிதானா? அப்போ அவங்களுக்கு பேரே அதனாலதான் கற்றுக் கொடுப்போர் அப்படிங்கிறோம். கற்றுக்கிட்டே இருக்கணும், அதை என்ன பண்ணிட்டே இருக்கணும்? கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இறைக்கிற கிணறு என்ன பண்ணிட்டே இருக்கும்? ஊறிக்கிட்டே இருக்கும். நம்ம அந்த விர்ச்சுவஸ் எல்லாம் மறந்துட்டோம். சரியா? ஒரு சிலபஸை முடிச்சா போதும், 3 மாசம் குவார்டர்லி எக்ஸாமுக்கு நடத்தி கொடுத்தா முடிஞ்சு போச்சு, சிலபஸ் முடிஞ்சு, அரையாண்டு முடிஞ்சு போச்சு, முழு ஆண்டு, அடுத்த 1 மாசம் லீவு, ஜாலி, எல்லாம் ரைட்டு தான், வேண்டாம்னு சொல்லலை. ஆனா அதே நேரத்துல நமக்குன்னு ஒரு டியூட்டி என்ன செய்யுது இருக்கு. தேசத்துல நல்ல குடிமகன்களை, ஐ மீன் நல்ல சிட்டிசனை உருவாக்குறது யாருடைய பொறுப்பு தான்? நம்மளுடைய பொறுப்பு தான். அப்போ நம்மளுடைய அறிவு அவனுக்கு 50% தெரிஞ்சா நமக்கு எத்தனை % தெரிஞ்சிருக்கணும்? 150%. அப்போ கான்ஸ்டியூஷன் அப்படின்னு உங்ககிட்ட நாளைக்கு ஒரு பையன் டவுட் கேட்கறான்னா அக்குவே ராணி வேற நீங்க சொல்லி கொடுக்குறதுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் உட்காந்து ஃபுல் டெப்தா உங்களுக்கு நடத்த போறேன் இல்லை, நடத்துறதுக்கு டைமும் இல்லை. பட் உங்க மைண்ட் செட்டை நான் கொஞ்சம் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? மாத்திட்டு இருக்கிறேன். அந்த மனநிலைக்கு நீங்க என்ன செய்யுங்க? மாறுங்க. சரியா? இப்போ கான்ஸ்டியூஷன் 6ஆம் செகண்ட் டேர்ம் புக்ல என்ன பண்ணியிருக்காங்க? சில முக்கியமான டேட்டாஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அது ரெலவெண்டா சில விஷயங்கள் என்ன செய்வோம் பார்ப்போம். அது என்ன கான்ஸ்டியூஷன் அப்படின்னா, இப்போ நம்மளை ஆள்றதுக்கு நிறைய சட்டங்கள் இருக்கு. அதுல பிரதானமான ஒரு சட்டம், முக்கியமான ஒரு சட்டம் என்னதுதான்? இந்த அரசியல் அமைப்பு சட்டம், கான்ஸ்டியூஷனல். சரி, கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி அதை சொல்றோம். சரியா? இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி அதை சொல்றோம். ஸோ என்ன ஒரு சட்டம் ஏற்றினாலுமே இந்த கான்ஸ்டியூஷனுக்கு ஒத்து போற மாதிரி என்ன செய்யணும்? இருக்கணும். இல்லைன்னா அது என்ன செய்யாது? செல்லாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா சொல்ல போறாங்க. இப்போ கிறிஸ்டியன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சட்ட புக் இருக்கு. அப்படிதானா? என்னது? பைபிள் இருக்கு. ஹிந்துஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எதை ஃபாலோ பண்ணுவாங்க? பகவத்கீதை இருக்கு. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு புக். முஸ்லீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு குரான் இருக்கு. ஸோ இப்படி ஒவ்வொரு ரிலீஜன்ல உள்ளவங்களும் அவங்களுக்குன்னு ஒரு இதை வச்சிருக்கிற மாதிரி. ஸோ ஒரு கம்பெனிஸ் போனீங்கன்னா இப்போ டாடா, டிசிஎஸ் இருக்குது, இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்கும். ஸோ அவங்க நிறுவனத்துக்குன்னு சில இதுகள் என்ன பண்ணியிருப்பாங்க? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இந்தியாவுக்குன்னு நிறைய சட்டங்கள் இருந்தாலும் பிரதானமா ஒரே ஒரு சட்டம் முக்கியமானது. அதுக்கு பேர் தான் என்னது? இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஒருத்தர் இந்தியன் கான்ஸ்டியூஷனை கரெக்டா ஃபாலோ பண்ணான்னா நாட்டில் எந்த ஒரு கொலையும் என்ன செய்யாது? நடக்காது. எவனும் போதை பொருளுக்கு என்ன செய்ய மாட்டான்? அடிமையாக மாட்டான். எல்லா மாணவர்களும் ஒழுங்கா என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க? படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் சண்டை என்ன செய்யாது? வராது. சரியா? போலீஸுக்கு பெரும்பாலான என்ன இருக்காது? வேலை இருக்காது. சரியா? கூட்ட நெரிசல்ல சிக்கி 40 பேர் என்ன செய்ய மாட்டான்? பலியாக வேண்டிய அவசியமும் இல்லை. சரியா? ஏன்னா அவனுக்கு புக்கு படிக்கவே நேரம் இருக்காது. பிறகு அங்க போய் சோவார போறான். அப்படித்தானே? அதனால அதுக்கு என்ன இருக்காது? டைம் இருக்காது. ஒரு தேசம் எப்படி மாறும்? ஒரு நல்ல ஒரு இதா மாறும். ஆனா கான்ஸ்டியூஷனை யாரும் என்ன செய்யறது இல்லை? ஃபாலோ பண்றது இல்லை, அதை ஒபே பண்றது இல்லை. ஸோ அவ்வளவு நல்ல நெறிகளை இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல என்ன பண்ணியிருக்காங்க? எழுதி வச்சிருக்கிறாங்க. ஸோ இது யார் எழுதி வச்சா? யார் எழுதி வச்சா கான்ஸ்டியூஷனை? உடனே அம்பேத்கர் அப்படின்னு இந்த சின்ன பிள்ளைகள் மாதிரி என்ன செய்ய விடாது, பதில் சொல்லக்கூடாது. சரியா? அதுதான் நீங்க பண்ற ஒரு பெரிய தப்பு. அம்பேத்கர் எழுதினாரு உண்மைதான். ஆனா அதுக்குன்னு அவங்க ஒரு ஆள் என்ன செய்யல. அவர் உட்கார்ந்து ஒரு 10 புக்கை படிச்சு 10 நாள் நைட்டு உட்கார்ந்து ஒத்தையில அவர் என்ன செய்யல, எழுதல. ஒரு பெரிய டீம் போட்டாங்க. என்ன போட்டாங்க? ஒரு பெரிய டீம் போட்டு ஃபார்ம் பண்ணி அந்த டீம் தான் இதை உட்கார்ந்து என்ன பண்ணாங்க? ரெடி பண்ணாங்க. அப்ப ரெடி பண்றதுக்கு அதை எழுதுறதுக்கு ஒரு தலைவர் உண்டு, ஒரு டிராஃப்டிங் கமிட்டி. அந்த தலைவர் தான் யாரு? அம்பேத்கர். ஸோ அதுல முக்கியமான ரோல் யார் பிளே பண்ணா? டாக்டர் அம்பேத்கர் பிளே பண்ணா. அதனாலதான் அவர் அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு என்ன செய்யறோம் சொல்றோம். சரியா? ஸோ எப்படி அதை ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்தியா 1947 தான் என்ன ஆகுது? சுதந்திரம் அடைகிறாங்க. அப்படிதானே? குடியரசுல சுதந்திரம் அடைகிறாங்க. அதுக்கு முந்தி நம்மளை யார் ரூல் பண்ணிட்டு இருந்தா? ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க முதல்ல எப்போ உள்ள வராங்கன்னா 1600 என்ன செய்யறாங்க? ஃபர்ஸ்டா உள்ள வராங்க. 1630 டிசம்பர் 31 இங்கிலாந்து ராணி என்ன பண்றாங்கன்னா ஒரு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஒரு கம்பெனி,
ஒரு பிரைவேட் கம்பெனி, இப்போ எப்படி டாடா இருக்கோ, இன்ஃபோசிஸ் இருக்கோ, வேற என்ன கம்பெனி இருக்கு, டிவிஎஸ், இந்த மாதிரி ஒரு கம்பெனி இந்தியாவில் போய் என்ன பண்ணிக்கலாம், பிசினஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம், இந்தியாவில் போய் பிசினஸ் பண்றதுக்கு இங்கிலாந்து ராணி என்ன பண்றாங்க, பெர்மிஷன் கொடுக்குறாங்க. சரியா, நீங்க வேர்ல்டு மேப்ல பாத்தீங்கன்னா இந்த இருக்கு. சரியா, வேர்ல்டு மேப்ல ஐரோப்பா அங்க இருக்கு. சரி, ஐரோப்பாவில தான் யார் இருக்கா, ஐரோப்பா கண்டத்துல யார் இருக்கா, இங்கிலாந்து இருக்கு. சரியா, இது ஐரோப்பானா இது ரைட் சைடுக்கு பேர் என்னது, ஈஸ்ட். மேப்ல வலது பக்கத்து பேர் என்னது, ஈஸ்ட். இங்கிலாந்துல இருந்து பார்க்கும்போது இந்தியா எங்க இருக்கு, கிழக்கு இருக்கு. அதனாலதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. சரியா, எதுக்கு அந்த பேர் கிழக்கு இந்தியா கம்பெனி, கிழக்கு இந்தியா கம்பெனி, இதான் ரீசன். மேப் பார்க்கணும், கிழக்குல இருக்கு, பிரிட்டன்ல இருந்து நம்ம எங்க இருக்கோம், ஈஸ்ட்ல இருக்கிறதுனால கிழக்கு இந்திய கம்பெனின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ போங்கப்பா, அப்போ வியாபாரம் பண்ணுங்க. இப்போ வியாபாரம் பண்ண வந்தவங்க வியாபாரத்தை மட்டும் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, மிலிட்ரியை கூடுறாங்க. ஒவ்வொரு பகுதிகளையா என்ன செய்யறாங்க, ஜெயிச்சு சென்னையை பிடிக்கிறாங்க, கல்கத்தா பிடிக்கிறாங்க, பாம்பே பிடிக்கிறாங்க. இந்த மூணும் ரொம்ப முக்கியமானது. என்னது, மும்பை, சென்னை, கல்கத்தா, இந்த மூணும் ரொம்ப முக்கியமான ஏரியா. மூணையும் பிடிச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரூல் பண்றதுக்கு என்ன வேணும், ஒரு சட்டம் வேணும். நிறைய சட்டங்களை என்ன செய்யறாங்க, எழுதுறாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஸ்கூல் புக் சிலபஸ்ல பெருசா இல்லை, 6th 7th to 10th இஇல்லை, 11th 12th இருக்கு. அதனால கடைசியில் அதை என்ன பண்ணிக்கலாம். ஸோ இதான் நம்ம ஒழுங்குமுறை சட்டங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். 1773, 1793, 813, இப்படி நிறைய சட்டங்களை என்ன பண்ணிட்டே வராங்க, பிரிட்டிஷ் கம்பெனி போட்டே வராங்க. சரியா, இது எப்போ வந்து நடக்கு, 1700 இருந்து இது என்ன செய்யுது நடக்கு. இப்படியே போட்டுட்டு வந்தவங்க சுதந்திரம் கொடுக்க போற டைம்ல நமக்குன்னு ஒரு சட்டம் என்ன செய்யணும், தனியா வேணுங்கிறதுனால அவங்க ஒரு நல்ல மெத்தட் கொடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, வாக்காளர்கள் மக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை வச்சு என்ன செய்வோம், இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை என்ன செய்வோம், எழுதுவோம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, ஃபார்ம் பண்ணாங்க. இந்தியாவில் நம்ம மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் உண்டான ஒரு சபைக்கு பேர் தான் அரசியலமைப்பு நிர்ணய சபை. ஸோ இது ரொம்ப முக்கியமான. சரியா, கான்ஸ்டிடியூஷன் யார் எழுதுனா அப்படின்னு கேட்டா அரசியலமைப்பு நிர்ணய சபை, இங்கிலீஷ்ல கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. இவங்க தான் இது என்ன பண்ணாங்க, எழுதுனாங்க. சரியா, அப்போ எத்தனை மெம்பர் மொத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு, 3 கூட்டினா 389. சரியா, 389. 292 பேர் எங்க இருந்து எடுத்தாங்க, நிறைய மாகாணங்கள் மாநிலங்கள் இருந்துச்சு. தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், அஸ்ஸாம், குஜராத், கர்நாடகா, கேரளா. ஸோ இப்படி 11 மாநிலங்கள் அந்த நாட்கள்ல இருந்துச்சு. எப்போ நான் சொல்றது 1946. இப்போ 28 ஸ்டேட், அது வேற விஷயம். சரியா, அப்போ அந்த மாகாணங்கள்ல இருந்து எத்தனை பேர் எடுத்திருக்கிறாங்க, 292 பேரை செலக்ட் பண்ணிருக்கிறாங்க. சரியா, இந்த நாள் எங்க அப்படின்னா தலைமை ஆளுநர் மாகாணங்கள் சொல்லுவாங்க. சரியா, இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்த தலைமை ஆளுநர், அவர் கண்ட்ரோல்ல எத்தனை மாகாணம் வச்சிருந்தாரு, 4 மாநிலங்கள் வச்சிருந்தாரு. அங்க ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து எத்தனை பேர் ஒவ்வொருத்தர் எடுத்தாங்க. அப்ப மொத்தம் எத்தனை ஆச்சு, 292 + 4 296. இந்த 93 பேர் எங்கன்னா சுதேச அரசர்கள் இருந்தாங்க. அப்போ எப்போ சுதந்திரம் அடையும் போது நிறைய இண்டிபெண்டன்ட் குறுநில மன்னர்கள் மாதிரி. இப்போ தஞ்சாவூர் பாத்தீங்கன்னா அங்க மராத்தியர்கள் ஆண்ட பகுதியில கொஞ்சம் பேர் குறுநில மன்னர்கள், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, ஹைதராபாத், இங்க கேரளா, நம்ம கேரளா. ஸோ இந்த மாதிரி இங்கெல்லாம் திருவிதாங்கூர் சமஸ்தானம், இப்படி நிறைய சமஸ்தானங்கள் என்ன பண்ணிச்சு. ஸோ அவங்க யாரு கண்ட்ரோல்ல கிடையாது, பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், பிரிட்டிஷ் ஆண்டாங்கன்னா முழு இந்தியாவெல்லாம் அவங்க நினைச்சல ஆளல. அவங்களுக்குன்னு 11 மாகாணங்கள் இருந்துச்சு, 4 தலைமை ஆளுநர் மாகாணங்கள் இருந்துச்சு. அது போக நிறைய பகுதிகளை எத்தனை பேர் ஆண்டுட்டு இருந்தாங்க, 565 சுதேச மன்னர்கள். ஸோ பிரிட்டிஷுக்கு கண்ட்ரோல்ல இல்லாம எத்தனை பேர் இருந்தாங்க, 565 சுதேச மன்னர்கள் இருந்தாங்க. அப்ப இந்த சுதேச மன்னர்கள் இப்ப இருக்காங்களா, கிடையாது. எல்லாரையும் சுதந்திரம் அடைஞ்சோடனே யார் இணைச்சிட்டா, வல்லபாய் பட்டேல் என்ன பண்ணிடுவாரு, எல்லாத்தையும் பேச்சுவார்த்தை நடத்தி வாங்கப்பா நம்ம எல்லாம் இந்தியா கூட என்ன பண்ணிடுவோம் சேர்ந்துருவாங்க. ஸோ அதனால இப்ப யாருமே என்ன கிடையாது, சுதேச மன்னர்களே என்ன செய்யாது கிடையாது. சரியா, அப்ப அந்த சுதேச மன்னர்கள்ல இருந்து எத்தனை பேரை செலக்ட் பண்ணியிருந்தாங்க, 93 பேர். சரியா, 292 ஒரு 4 ஒரு 93, மொத்தம் 389 பேர் இந்த அசம்பிளியில என்னது உண்டு. ஸோ இங்க எல்லாம் சேர்ந்து எழுதுனதுக்கு பேர் தான் என்னது, அரசியலமைப்பு நிர்ணய அரசியலமைப்பு சட்டம். சரியா, இந்த சபைக்கு பேர் என்னன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபை. சரியா, இந்த 389 இருந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடக்கும் சுதந்திரம் அடையும் போது. சரியா, கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடக்கும், தனியா போயிருவாங்க பாகிஸ்தான். அப்போ முஸ்லீம் லீக்ல இருந்து ஒரு 90 பேர் என்ன பண்ணிடுவாங்க,
எக்ஸிட் ஆயிடுவாங்க, வெளியே போயிடுவாங்க. அப்போ மீதி எத்தனை இருக்கு? 299. சரியா? 299 பேர் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. ஸோ இவங்களை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வாக்கு போட்டு என்ன செஞ்சாங்க? ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. என்ன முறையில்? ஒற்றை மாற்று வாக்கு விகிதம். ஒற்றை மாற்று வாக்கு விகிதம், சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட். சரி, அது என்னங்கிறத மட்டும் ஒரு லைன்ல சொல்லி முடிச்சிடறேன். மிச்சம் நீங்க அதுல ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. சரியா? இப்போ சமீபத்தில் ஒரு தேர்தல் நடந்துச்சு இந்தியாவில், ஒரு பெரிய பதவிக்கு. என்ன தேர்தல்? துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடந்துச்சு. அதுல எத்தனை பேர் போட்டி போட்டாங்க? 2 பேர். நியூஸ் வாசிக்கணும், கொஞ்சம் ஒரு அப்டேட் என்ன செய்யணும்? கரண்ட் அப்டேட் தெரிஞ்சிருக்கணும். ஆஸ் எ டீச்சரா உங்க நடப்பு நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம். 2 பேர் போட்டி போட்டாங்க. சிபி ராதாகிருஷ்ணன் ஒன்று, இன்னொருத்தர் என்ன பண்ணாரு? இன்னொருத்தர் அவர் பேர் எனக்கே மறந்து போச்சு, ஆந்திராக்காரர், தெலுங்கானாக்காரர். சரியா? 2 பேர் போட்டி போட்டாங்க. சரியா? அப்போ அவங்கள என்ன மெத்தட்ல ஓட்டு போடுவாங்கன்னா, சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட்டுனா வாக்கு சீட்டு அடிச்சு கொடுத்துருவாங்க. 2 பேர் இருக்கும். சரியா? என்ன இருக்கும்? 2 பேர் இருக்கும். நான் என்ன எப்படி ஓட்டு போடணும் தெரியுமா? மேல ஒருத்தர் பேர் இருக்கு, கீழே ஒருத்தர் பேர் இருக்கு. எனக்கு 2வது உள்ள ஆள் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா 1 2 இப்படி கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் யாருக்கு கொடுக்குறேன்? இவருக்கு. 2வது யாருக்கு கொடுக்குறேன்? ஸோ 2 பேர் நிற்கும் போது பிரச்சனை இல்லை. 3 பேர் நின்னாங்கன்னா 1 2 3 3 பேருக்கு நான் என்ன கொடுக்கணும்? ஆர்டர். இப்போ உதாரணத்துக்கு ராபின் அண்ணன் நிற்கிறாங்க, ஜெரிசி மாணிக்கன் நிற்கிறான், கில்டன் நிற்கிறான்னா 3 பேருக்கு நான் எப்படி ஓட்டு போடுவேன்? சரி, இப்போ நான் போடுறேன்னா ரைட்டு, கில்டன் 1. கில்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால 1. சரியா? ராபின் அண்ணன் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ராபின் அண்ணனுக்கு நான் 2, மாணிக்க சின்ன பையன் அவனுக்கு 3 அப்படின்னு நான் போடுறேன்னா, சரியா? இப்படிதான் அதை வாக்கு பண்ணுவான். 1 2 3. சரி, எனக்கு அவனை 2 பிடிக்காதுப்பா, நான் கில்டனுக்கு மட்டும் 1 போட்டு வரேன்னா என்னுடைய ஓட்டு என்னது? செல்ல. சரிதா? சரி, இப்போ இது எண்ணுவாங்க. இதை எண்ணும் போது இப்போ நம்ம எல்லாரும் ஓட்டு போட்டிருக்கோம் 3 பேருக்கு. மொத்தம் 100 ஓட்டுல கில்டனுக்கு 45 ஓட்டு கிடைச்சிருக்கு. எத்தனை ஓட்டு கிடைச்சிருக்கு? 1 1ன்னு போட்டது. மாணிக்கத்துக்கு 1 போட்டது 30. ராபின் அண்ணனுக்கு 1 போட்டது 20. சரியா? இப்போ யாருமே 100க்கு 50 என்ன செய்யல? எடுக்கல. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, கில்டனுக்கு யாரெல்லாம் 2 போட்டிருக்காங்களோ அதெல்லாம் தூக்கி என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. அப்ப 50 தாண்டிட்டுனா யாரு வின்னு? ஸோ இதுக்கு பேர் தான் என்னது? ஒற்றை மாற்று விகிதம். ஸோ இப்படிதான் பிரசிடென்ட் எலெக்ஷனும் நடக்கும், ராஜ்யசபா எலெக்ஷனும் இப்படிதான் நடக்கும், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் இப்படிதான் நடக்கும். ஸோ இதே முறையில தான் என்ன பண்ணாங்க. ஸோ இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு போதும். இன்னும் உட்காந்துட்டு டெப்தா என்ன பண்ண வேண்டிய இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு கேட்க போறது என்ன வாக்கு விகிதத்துல, நேரடி வாக்கா மறைமுக வாக்கா ஒற்றை மாற்று விகிதமான்னு கேட்டா உங்களுக்கு என்ன செய்ய தெரியணும்? போடுறதுக்கு மட்டும் தெரியணும். ஸோ அந்த விகிதத்துல என்ன பண்ணாங்க? தேர்ந்தெடுத்தாங்க. சரியா? ஸோ அப்ப எப்படி 292 பேரை நியமிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளோ மக்கள் தொகை இருந்திருக்காங்க. சரியா? 389 பேர் தானே மொத்தம் எடுத்திருக்கிறாங்க. எத்தனை பேர் எடுத்திருக்காங்க? 389 பேர் எடுத்திருக்கிறாங்க. எப்படி இவ்வளவு மக்கள் தொகையிலேருந்து எப்படி எடுத்தாங்கன்னா, 10 லட்சம் பேருக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். எத்தனை பேரு? 10 லட்சம் பேருக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். 10 லட்சம் பேருக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். சரியா? எடுத்திருக்கிறாங்க. சரியா? 10 லட்சம் பேருக்கு ஒரு ஆள் விகிதமா எத்தனை பேர் எடுத்திருக்காங்க? இப்போ ஒரு டெட்ல ஒரு கொஸ்டின் கேட்காங்கன்னு வச்சுக்கிட்டோமே, 1947 சுதந்திரம் அடையும் போது இந்தியாவின் மக்கள் தொகை எவ்வளோன்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா? ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 30 கோடி, 38 கோடி, 45 கோடி, 50 கோடின்னு சொல்லி. சரியா? என்ன போடுவீங்க? என்ன போடுவீங்க? எனக்கு தெரியாது, டேட்டா தெரியாது. ஆனா எனக்கு என்ன தெரியும்? கான்ஸ்டிடியூஷனுக்கு 389 பேருன்னு தெரியும். சரியா? 10 லட்சம் பேருக்கு ஒரு பிரதிநிதி வச்சு எடுத்தாங்கன்னு தெரியும். நான் என்ன பண்ணுவேன்? கால்குலேட் பண்ணுவேன். 38 389 ஒரு 10 லட்சம் எத்தனை? 38 கோடி. ஒருவேளை 38 இல்லாம 37 இருந்ததுன்னா ஆப்ஷன் என்னது? 38. நான் படிச்சுட்டு வந்தேனா? படிக்கல. ஆனா எனக்கு 2 டேட்டா தெரியும். அதை வச்சு நான் தெரியாத கொஸ்டின் என்ன பண்ணிட்டேன்? ஆன்சர் பண்ணிட்டேன். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப பிராக்டிக்கலா நான் சொல்லி இருந்திருக்கேன். சரி, அதுவும் இல்லைன்னா அடுத்தது 1920 அந்த காலகட்டங்களில் எவ்வளவு மக்கள் தொகை அப்படி கேட்டாங்கன்னா, பாரதியார் பாட்டு ஒன்று உண்டு. ரைட்டா? 30 கோடி முகமுடையாள், முகம் ஒன்று ஒன்றுடையாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாரதியார் பாட்டு தெரியும், அதை வச்சு 30 கோடி. அப்ப எவ்வளவு இருந்திருக்கணும்? கண்டிப்பா இவ்வளவுதான் இருந்திருக்கணும். புரியுதா புரியலையா? இந்த கெப்பாசிட்டியை நீங்க என்ன பண்ணிக்கணும்? வளர்த்துக்கணும். ஸோ அதுக்கு தான் நிறைய ரீட் பண்ண சொல்லுவோம் உங்களை. சரியா? சும்மா உட்காந்து என்ன செய்யுங்க? ரீட் பண்ணுங்க. நீங்க உட்காந்து டெஸ்ட் எழுத போறேன், கொஸ்டின் போட போறேங்கிறதெல்லாம் நீங்க என்ன செய்யாதீங்க, தெரிஞ்சுக்கிடணும். ஆசையா அதை என்ன செய்யணும்? விரும்பி நீங்க அதை என்ன செய்யணும்? படிக்கணும். சரியா? சரி, புரிஞ்சுட்டா? 10 லட்சம் பேருக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வச்சு எத்தனை பேர் தேர்ந்தெடுத்தாங்க? 389 பேரை தேர்ந்தெடுத்து, ஸோ இவங்க கமிட்டி போட்டு என்ன பண்ணாங்க? இந்த கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணாங்க? எழுதினாங்க. முதல் முறையா என்னைக்கு கூடி வந்தாங்க தெரியுமா? டிசம்பர் 9 1946.
ஸோ முதல் முறையாக இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி என்ன செய்யுது, கூடுறாங்க. கூடி ஒரு ஆளை தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அவருக்கு பேர் என்னன்னா சச்சிதானந்த சின்ஹா. சரியா, சச்சிதானந்த சின்ஹா. அவர் வந்து பெர்மனன்ட் லீடர் கிடையாது, டெம்பரரி லீடரா அவர் என்ன பண்ணாங்க, செலக்ட் பண்ணாங்க. எடுத்துட்டு அடுத்தது 11ஆம் தேதி டிசம்பர் 11ஆம் தேதி 1946 வருஷம் யாரை தேர்ந்தெடுத்தாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். he is become the first president of our India. சரியா, புரியுதா என்ன சொல்றேன்னு? புரியுதா? கான்ஸ்டிடியூஷன் என்னன்னு தெரிஞ்சுச்சா? அரசியலமைப்பு சட்டம் என்னன்னு தெரியுதா? சோ இதுதான் எல்லாத்துக்கும் பேஸ். இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக என்ன சட்டம் வந்தாலும் என்ன செய்யாது. சில ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு சொல்றேன் கேளுங்களா. இப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கான்ஸ்டியூஷன்ல நமக்கு போட்டிருக்கு இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க நாடு, இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு அப்படின்னு இருக்கு, செக்குலர் ஸ்டேட். அப்போ இப்போ ஒரு சட்டம் கொண்டு வராங்க, இந்தியா கிறிஸ்தவ நாடு அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கிட்டோம். இல்ல இந்தியா இந்து நாடு அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. செல்லுமா செல்லாதா? செல்லாது. ஏன்னா கான்ஸ்டியூஷன் என்ன இருக்கு, இந்தியா மத சார்பற்ற நாடு, எந்த மதத்துக்கும் ஆதரவு கிடையாது, எந்த மதத்துக்கும் என்ன கிடையாது, எதிர்ப்பு கிடையாது. கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் அதுக்கு என்ன கிடையாது, எதிர்ப்பு கிடையாது. என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்போ இந்தியா ஒரு இந்து நாடு, இந்தியா ஒரு முஸ்லீம் நாடு, இந்தியா ஒரு கிறிஸ்தவ நாடுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தா அந்த சட்டம் என்ன செய்யாது, செல்ல. ஸோ அதான் கான்ஸ்டியூஷனுடைய ஒரு முக்கியமான ஒரு இது என்னன்னா, ஒரு சுப்ரீம் பவர், எல்லாத்துக்கும் மேலானது என்னதுதான், எழுதப்பட்ட இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ அது எப்படி எழுதுனாங்கிறது தான் இப்போ இவ்வளவு நேரம் என்ன பண்ணோம், இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். சரியா, ஸோ மொத்தமாக இது எல்லாத்தையும் எழுதி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்னா 2 வருஷம் 11 மாசம் 18 நாள். இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2 years 11 days, 11 months 18 days. சரியா, 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் இது என்ன பண்ணாங்க, எழுதினாங்க. இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு ஒரு சின்ன உண்டு, என்ன தெரியுமா, யானை, எலிஃபென்ட் தான். அதை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, யானை பெருசா இருக்கிற மாதிரி உங்க அரசியலமைப்பு எப்படி இருக்கு, பெருசா இருக்கியா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. சரியா, இந்த 389 பேர்ல எல்லாரும் யார் இருந்தா, ஃபுல்லா ஹிந்துஸ் மட்டும் இருந்தாங்களா? இல்ல, எல்லாருமே இருந்தாங்க. ஹிந்துஸ் இருந்தாங்க, கிறிஸ்டியன்ஸ் இருந்தாங்க, சீக் இருந்தாங்க, முஸ்லிம்ஸ் இருந்தாங்க, பார்சி இனத்தவர்கள் என்ன பண்ணாங்க இருந்தாங்க, ஆங்கிலோ இந்தியன்ஸ் என்ன பண்ணாங்க இருந்தாங்க. ஏன் அப்படின்னா எல்லா மக்களையும் அது என்ன செய்யணும், பிரதிநிதித்துவப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இது என்ன பண்ணாங்க, எல்லா இதுல இருந்து என்ன பண்ணாங்க, தேர்ந்தெடுத்தாங்க. சரியா, எத்தனை உமன், 15 உமன். சரியா, எத்தனை உமன், 15 உமன். சரியா, 15 உமன் பேர்லாம் இருக்கு, நான் அதெல்லாம் தேவையில்லை, எத்தனை பேரும் தெரிஞ்சுக்கிட்டா என்னது போதும். சரியா, 15 உமன் இருப்பாங்க. நிறைய கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த 389 பேரும் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நிறைய கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. என்ன கமிட்டி அப்படின்னா, மத்திய அரசியலமைப்பு குழு, மாநில அரசியலமைப்பு குழு, எஸ்டிமேட் கமிட்டி, மதிப்பீட்டு குழு, எவ்வளவு செலவாகும் மதிப்பீடு பண்றது, டிசிப்ளின் கமிட்டி, இப்படி நிறைய கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுல முக்கியமான கமிட்டி என்னன்னா டிராஃப்டிங் கமிட்டி. என்ன கமிட்டி, டிராஃப்டிங்னா வரைவு குழு. ஸோ அவங்க தான் என்ன பண்ணணும், அதை எழுதி அசம்பிளியில் வந்து என்ன செய்யணும், ப்ரெசென்ட் பண்ணணும். சரியா, ப்ரெசென்ட் பண்ணா அவங்க வாசிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்ல கரெக்ஷன் சொல்லுவாங்க, வேண்டாம் இந்த பிரிவு வேண்டாம். அப்படி 2000க்கு மேல திருத்தங்கள் என்ன பண்ணிருப்பாங்க, சும்மா ஒரே நாளெல்லாம் உட்கார்ந்து என்ன செய்யல, எழுதல. எத்தனை திருத்தங்கள் பண்ணிருப்பாங்க, 2000க்கு மேல திருத்தங்கள் என்ன பண்ணிருப்பாங்க டிராஃப்டிங் கமிட்டி சொன்னதுல இருந்து. அது மட்டும் இல்லாம ரெஃபர் பண்ணது கிட்டத்தட்ட 60 கண்ட்ரீஸ் உடைய கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணிருப்பாங்க, ரெஃபர் பண்ணிருப்பாங்க. எத்தனை கண்ட்ரீஸ், நியர்பை 60, 60 நாட்டுடைய கான்ஸ்டியூஷனை படிச்சு எடுத்துதான் என்ன பண்ணிருப்பாங்க. ஏன்னா எல்லாம் ஒரே மக்கள் கூட்டமா இருக்கிற குரூப் கிடையாது இந்தியா. இந்தியாவுக்கான அரசியலமைப்பு சட்டம் எழுதுறதுங்கிறது அவ்வளவு எளிதான வேலை என்ன செய்யாது கிடையாது, அது ஒரு கடினமான வேலை. ஸோ ஏன்னா எல்லா மக்களையும் அது என்ன செய்யணும், திருப்திப்படுத்தணும், யாருக்கும் பாதிப்பு என்ன செஞ்சிடக்கூடாது, ஏற்பட்டுறக்கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான்ங்கிற பிரிவினை பண்ணி எப்படி இருக்கிறாங்க, சண்டை போட்டு ரத்த ஆறு ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால ரொம்ப கவனமா எழுதணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு ரெப்ரசன்டேஷன் வச்சு இவ்வளவு வருஷம் என்ன பண்ணாங்க, 2 வருஷம் 11 மாசம் செலவழிச்சு எழுதி என்ன பண்ணாங்கன்னா நவம்பர் 26, 1949, நவம்பர் 26, 1949 இந்த நாள்ல தான் எழுதி முடிச்சு நடைமுறைக்கு வந்துட்டுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, எழுதி முடிச்சுட்டாங்க. ஆக்சுவலி இந்த டேட்ல இருந்து என்ன பண்ணிருக்கணும், நடைமுறைக்கு வந்திருக்கணும். அப்போ அவங்களுக்கு ஒரு யோசனை தோணுது, இதை நடைமுறைப்படுத்துற நாள் இன்னைக்கு வேண்டாம், ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணோம்னா ஒரு முக்கியமான நாள் வருது. என்ன நாள்,
20 வருஷத்துக்கு முன்னாடி நம்மலாம் ஜெயிலில் இருக்கும்போது பிரிட்டிஷ் எடுத்து சண்டை போடும்போது ராவி நதிக்கரையில 26ஆம் தேதி ஜனவரி மாசம் என்ன பண்ணோம், மூவர்ண கொடி ஏற்றி சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷத்துல என்ன செஞ்சோம். அந்த நாளை நம்ம மறக்கவே கூடாது. அதனால 2 மாசம் வெயிட் பண்ண வச்சு ஜனவரி 26 1950 நம்ம இதை என்ன செய்வோம், நடைமுறைப்படுத்துவோம்னு சொல்லி அந்த டேட் என்ன பண்ணாங்க, அடாப்ட் பண்ணாங்க. அதனாலதான் அந்த டேட்டுக்கு வேற என்ன சொல்றோம், குடி அரசு. சரியா? குடியரசு தின விழாவில் உட்காந்துட்டு காந்தி ஜெயிலுக்கு போனாரு, நேரு பாடுபட்டாரு, அவரு ரோடு போட்டாரு, கோடு போட்டாருன்னு நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. குடியரசு தினத்துக்கு உரையாட்டினா எதை பத்தி பேசணும், கான்ஸ்டியூஷனை பத்தி பேசணும். சரியா? இந்திய அரசுலேயே சுதந்திர தினத்தை விட குடியரசு தினத்தை தான் கிராண்டா நினைச்சுவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம விடுதலை அடைஞ்சிட்டோம், ஆனா நமக்கான சட்டத்தை நம்ம என்ன செய்யல, உருவாக்கல. அதுக்கு நமக்கு 3 வருஷம் கழிச்சு தான் நம்ம இதை என்ன பண்ணியிருக்கோம், அடாப்ட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு வி ஆர் ரிபப்ளிக் கண்ட்ரி. ஸோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தேசத்தை உருவாக்குனதுல ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு. அதில் அம்பேத்கர் அவங்களோட பங்களிப்புலாம் நம்மளால என்ன செய்ய முடியாது, மறக்கவே முடியாது. ஸோ அவ்வளோ தூரம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அது நடைமுறைக்கு வந்த நாள் தான் ஜனவரி 26 1950. இன்னைக்கு இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் டேன்னு சொல்லிட்டு எதைத்தான் கொண்டாடுறாங்க, நவம்பர் 26 1949. சரியா? தேசிய கொடியை அனுமதிச்சதே யாரு தான், இந்த அரசியலமைப்பு சபை தான். தேசிய கீதத்தை அனுமதிச்சதே யாரு தான், இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை தான். வேற என்னது, தேசிய சின்னம் அசோக சக்கரம் இருக்கு இல்லையா, அதை அனுமதிச்சது யாரு தான், அசோக சின்னம் அதை அனுமதிச்சது யாரு தான், இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை தான். இவ்வளோ ஒர்க்கு இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை தான் என்ன பண்ணியிருப்பாங்க. எதுவரை இவங்க ஆக்டிவ்ல இருப்பாங்கன்னா 1952 அடுத்த தேர்தல் முடிஞ்சு அடுத்த ஆட்சி அமைகிற வரைக்கும் இவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு டெம்பரரி பார்லிமெண்டா என்ன செய்வாங்க, இயங்குவாங்க, அரசியலமைப்பு நிர்ணய சபை. சரியா? நிறைய கமிட்டிஸ் இருக்கு, மொத்தத்துல 22 கமிட்டி இருக்கு. எத்தனை கமிட்டி இருக்கு, 8 பெரிய கமிட்டி, 14 சின்ன கமிட்டி இருக்கு. எல்லா கமிட்டியோட பேரும் உங்களுக்கு டெட்டுக்கு தெரியணுங்கிற என்ன கிடையாது, அவசியம் கிடையாது. டிராஃப்டிங் கமிட்டி தெரிஞ்சா போதுமானது. சரியா? டிராஃப்டிங் கமிட்டி தெரிஞ்சா போதுமானது. அம்பேத்கர் தான் தலைவர்னு தெரியணும். டிராஃப்டிங் கமிட்டியில இல்லாத யாருன்னு கேட்டா யார் இல்லைன்னு என்ன செய்ய தெரியணும், எலிமினேட் பண்ண தெரியணும். புரியுதா உங்களுக்கு? டிராஃப்டிங் கமிட்டியில இல்லாத நபர் யாருன்னா எலிமினேட் பண்றதுக்கு என்ன செய்யணும், தெரியணும். அப்ப அந்த பேரை வாசிக்கிறேன், தெரிஞ்சுக்கிடுங்க, நோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கிடுங்க. கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், டாக்டர் KM முன்ஷி, சையது முகமது சதுல்லா. சரியா? என் மாதவராவ். திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா ரீப்ளேஸ்ட் BL மித்திர், அவர் இறந்து போனதுனால அவருக்கு பதிலாக இவரை நியமிப்பாங்க. TT கிருஷ்ணமாச்சாரி. சரியா? TT கிருஷ்ணமாச்சாரி. ஜஸ்ட் இந்த பேரெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. ஒருவேளை கொஸ்டின் கேட்டா இந்த பேர் வராது அப்படின்னு உங்களுக்கு என்ன செய்ய தெரியும், ஆப்ஷனை பார்த்து போட தெரியும். சரியா? நீங்க எப்படி ஆப்ஷன் போட்டீங்கன்னு உங்கள்கிட்ட TRP சேர்மன் என்ன செய்ய போறது இல்லை, இதுக்கு எப்படி கரெக்டாக போட்ட அந்த மெத்தடை கொண்டான்னு என்ன செய்ய போறது இல்லை, கேட்க போறது இல்லை. அவனுக்கு தேவை ஏயா பியான்னு தெரிஞ்சா போதும். அது என்ன வழியிலனாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம். சரியா? நிறைய பேர் சில நேரங்கள் என்ன கேட்குறீங்கன்னா ஷார்ட்கட் இருக்கான்னு கேட்பாங்க. சரியா? இந்த ஷார்ட்கட் ஒரு மோசமான பழக்கம், தெரிஞ்சு வச்சுடுங்க. ஷார்ட்கட் என்ன பழக்கம், மோசமான பழக்கம். ஷார்ட்கட்டை ஞாபகம் வைக்கிறதுக்கு திரும்ப நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு ஷார்ட்கட் வைக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த பேர் சொல்லிட்டோன்னே கிருஷ்ணர் கோபாலு அங்க போனார், இந்த வேலையெல்லாம் வைக்காதீங்க. அதை ஒரு 2 தடவை வாசிங்க, கோபாலசாமி ஐயங்கார், கிருஷ்ணசாமி ஐயர். கொஸ்டினை பார்த்தா இது வராதுன்னு என்ன செய்யணும், தெரிஞ்சா போதும். சரியா? எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் போட்டு கடைசியில் என்ன ஆயிரும்னா ஷார்ட்கட்டுக்கே என்ன கொடுக்கணும், ஷார்ட்கட். என்ன பொறுத்தவரையில ஒரு நாலேஜபிள் பர்சனுக்கு, ஒரு டீச்சருக்கு ஷார்ட்கட்டுங்கிறது என்ன கிடையாது, ஒரு மெத்தட் கிடையவே கிடையாது. மேக்ஸ்ல மல்டிப்ளை பண்ண கஷ்டமா இருக்கு, ஒரு ஷார்ட்கட் போட்டா அது என்னது, அக்செப்ட் பண்ணிக்கலாம். சோசியல் சயின்ஸுக்கு ஷார்ட்கட் போட்டு என்ன செய்யக்கூடாது, படிக்கவே. அது யாரா இருந்தாலும் சரி, அது ஒரு நல்ல மெத்தடா என்ன செய்யாது, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு தெளிவா என்ன பண்ணணும், படிச்சிருக்கணும். சரியா? மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை, ஆனா என்ன பண்ணணும், படிக்கணும், லேர்ன் பண்ணணும். கற்றுக்கொள்ளுங்கள், லேர்ன் பண்ணியிருக்கணும். பார்த்த உடனே கிருஷ்ணசாமி இருக்காரு, TT கிருஷ்ணமாச்சாரி, மாதவரா இருக்காரு, அம்மு சுவாமிநாதன். சரி, அவங்க என்னது ஆப்ஷன்ல வராது. அவங்க பெண் உறுப்பினர், எங்க கிடையாது, அவங்க டிராஃப்டிங் கமிட்டியில கிடையாது. சரி, இதான் ரிஜெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு உங்களுக்கு போடுறது தெரிஞ்சா போதும். அதனால தேவையில்லாத ஷார்ட்கட்டை நினைச்சு என்ன செய்யாதீங்க, கன்ஃபியூஸே பண்ணாதீங்க. கான்செப்ட் தெரிஞ்சு படிச்சா உங்களுக்கு என்ன தேவை கிடையாது, ஷார்ட்கட் தேவையே கிடையாது. சரியா? ஸோ இதுதான் கான்ஸ்டியூஷனுடைய உருவாக்கம். ₹64 லட்சம் செலவழிச்சிருக்காங்க அப்போ. இப்போனா அது எத்தனை கோடின்னு தெரியாது. அப்போ 1946 இந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்கு எவ்வளவு செலவழிச்சிருக்காங்க, 64 lakhs. சரியா? 64 லட்சம் ரூபாய் என்ன பண்ணியிருக்காங்க, செலவழிச்சிருக்கிறாங்க.
ஸோ அடுத்து ப்ரீஆம்பிள். ப்ரீஆம்பிளை 4-5 தடவை கேட்டவங்களும் கிளாஸில் இருக்கீங்க. தூக்கம் வந்தால் அதை எழுதி வெளியே போகலாம், தவறு இல்லை. ஆனால் இருக்குது உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் சிலபஸில் என்ன செய்யுது இருக்குது, சரியா? பொதுவாக நான் ப்ரீஆம்பிள் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என்ன பண்ணணும் துர்கா? ப்ரீஆம்பிள் என்ன பண்ணணும்? மனப்பாடம் பண்ணணும், சரியா? ப்ரீஆம்பிள் என்ன செய்யணும்? ஒரு லைன் விடாமல் அப்படி என்ன செய்யணும்? எப்படி உறுதிமொழியை, இந்தியானது நாடு, இந்தியர் அனைவரும் எனது உடன்பிறப்புகள், எனது நாட்டை பெரிதும் நேசிக்கிறேன், இந்நாட்டின் பழம்பெருமைக்காகவும் பன்முக மரபிற் சிறப்பிற்காகவும் நான் பெருமிதம் அடைகிறேன் அப்படின்னு மனப்பாடம் பண்ற மாதிரி எதை மனப்பாடம் பண்ணணும்? கண்டிப்பா ப்ரீஆம்பிள் என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணணும், சரியா? நீங்க டெட்டுக்கு கேட்டாலும் உங்களுக்கு எழுதலாம், பிளஸ் உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க என்ன செய்யலாம், சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சிட்டிசனா நீங்க என்ன செய்வீங்க, உருவாக்குவீங்க. அவ்வளவு கண்டென்ட் அதில் என்ன பண்ணியிருக்காங்க, வச்சிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 75 வருஷத்துக்கு முந்தி இவ்வளவு ஒரு இதை கொடுக்க முடியுமா அப்படின்னா, ஆனா என்ன செய்யறதுலாம் அந்த அறிவு தான் என்ன செய்யல, அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் அது என்ன செய்யல, ரீச் ஆகலை. இதுல சொல்லப்பட்டதை ஃபாலோ பண்ணாலே நாட்டில் ஒரு பிரச்சனை என்ன செய்யாது, இருக்காது. கடைசி பாயிண்ட் என்ன இருக்கும்னா பிரதர்ஹுட் அப்படின்னு இருக்கும். இந்தியர் அனைவரும் எனது உடன்பிறப்புகள். என் சகோதரனை நான் அறுவாள் எடுத்து வெட்டுவேனா? வெட்ட மாட்டேன். என் சகோதரியை நான் கற்பழிப்பேனா? பண்ணவே மாட்டேன். அப்போ தப்பு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா யார்கிட்ட தான் இருக்கு? தனி மனிதன்ட்ட தான் தப்பு இருக்கு. நம்ம தான் தப்பு பண்ண உடனே போலீஸ் சரியில்லை, கவர்மெண்ட் சரியில்லை, முதலமைச்சர் சரியில்லை, பிரதமர் சரியில்லை, அவங்களுக்கு இருக்கிற வேலையில இதை பார்த்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு வேலை. அப்போ தனி மனிதன் மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன மாறும், சொசைட்டி என்ன செய்யும், மாறும், சரியா? ஸோ அதனாலதான் அது ஸ்கூல்லே வரணுங்கிறதுக்காக தான் ஸ்கூல்ல என்ன பண்றாங்க, வைக்கிறாங்க. எனக்கு அடுத்து ஒரு பெரிய ஆசை, எல்லா ஸ்கூல்லையும் ஒரு நல்ல 2க்கு 4 சைஸ்ல ஒரு கட் அவுட் அடிச்சு என்ன செய்யணும், ப்ரீஆம்பிளை ஒட்டி போடணும்னு பிளான் வச்சிருக்கோம். அடுத்த பிளான் அதான். முதல்ல செட் மைக்கேல்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு தான் அந்த இது அடுத்த மாசம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். எங்க IRMல பிளானே பண்ணியாச்சு போன மாசம். அடுத்தது புலமாறன் ஸ்கூலுக்கு, என்னென்ன ஸ்கூல் இருக்கோ அவ்வளவு ஸ்கூலுக்கும் என்னதை கொடுக்கணும், பெரிய வாசல்ல ஜம்முண்டு எதை ஒட்டி போடணும், ப்ரீஆம்பிள். இந்தா அதை படிச்சுட்டு என்ன செய், உள்ளவா, அதுல உள்ளதை நீ என்ன செய், ஃபாலோ பண்ணு அப்படின்னு, சரியா? ஆரம்பிப்புமா ப்ரீஆம்பிள். வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படிதான் ஆரம்பிக்கு. இந்திய மக்களாகிய நாம், சரியா? இந்திய மக்களாகிய நாம். ஒண்ணும் இல்லை, ஒரு 9 பாயிண்ட் இருக்கு. எத்தனை பாயிண்ட் இருக்கு? 9 பாயிண்ட் இருக்கு. ஆர்டரா இருக்கு. அப்படியே என்ன பண்ணிருங்க, படிச்சிருங்க. கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த 9ல எது இல்லைன்னு என்ன செய்வாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. ஆர்டரை என்ன செய்வாங்க, மாத்தி கொடுப்பாங்க. அப்போ கரெக்டா தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் என்ன செய்ய தெரியணும், இந்திய மக்களா நாம் இந்தியாவை இறையாண்மை வாய்ந்த சமதர்ம மிக்கன்னு ஒப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும், தெரியணும். அப்போ ஒப்பிக்கன்னா குருட்டு மனப்பாடம் பண்ணா என்ன செய்யாது, நிக்காது. ஸோ இன்னைக்கு அடிச்சிடுறேன், சரியா? 9 ப்ரீஆம்பிள், அந்த 9 கான்செப்ட் இன்னைக்கு சொல்லி தந்துடுறேன். தெளிவா என்ன பண்ணிடணும், படிச்சிடணும், சரியா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, we the people of India having solemnly resolved to constitute India into a sovereign. இந்தியாவை இறையாண்மை மிக்க. ஃபர்ஸ்ட் சாவரின், சாவரின் முதல் வார்த்தை இறையாண்மை. இந்தியாவை இறையாண்மை மிக்க நாடா அமைக்கணுமா? இந்த இறையாண்மைக்கு நல்ல வார்த்தை தேடிட்டு நடந்தோம் ரொம்ப நாளா. நானும் தேடினேன், சேமும் தேடினா. இங்கிலீஷ்ல சாவரின் சூப்பரா இருக்கு. தமிழ்ல ரொம்ப நாளா கடிச்சு எங்களுக்கு ஒரு வார்த்தை கிடைச்சு, சுய அதிகாரம். ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்டான வேர்டு. பழைய தமிழ் பாடல்கள், கிறிஸ்தவ பாமாலை பாடல்கள் அந்த வேர்டு இருக்கு, அங்க இருந்து எடுத்தோம். சுய அதிகாரம், அதான் அதுக்கு கரெக்டான வேர்டு சாவரின் அல்லது இறையாண்மை. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்தியாவுக்குரிய முடிவை யார் தான் எடுக்கணும், இந்தியா தான் எடுக்கணும். இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்துச்சு, அப்படித்தானா? நடந்துச்சா நடக்கலையா? பகல்கோட் தாக்குதல் அப்படின்னு நடந்தோடனே நம்ம ஆட்கள் ஒரு பதிலடி கொடுத்தாங்க. அதுக்கு பேர் என்னது, ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு. சரி, முடிஞ்சு 1 மாசம் கழிச்சு அமெரிக்காவில் ஒரு பெரிய ஜி இருக்காப்புல, நம்ம பெரிய பிரசிடென்ட், அமெரிக்க பிரசிடென்ட் என்ன சொன்னாருன்னா, நான் சொல்லி தான் போற என்ன பண்ணாங்க, நிறுத்துனாங்க. சரி, இது என்ன விஷயம், நல்ல விஷயம் தானே அப்படின்னு நினைச்சு விட்டுருக்கலாம்ல. ஆனா நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க, கொந்தளிச்சுட்டாங்க. அது எப்படி நீ சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி, எங்களுக்கான போரை நிறுத்துறதை யாரு தான் சொல்லணும், இந்தியா தான் சொல்லணும். இந்தியா என்ன நாடு, இறையாண்மை மிக்க நாடு. அமெரிக்கா வந்துட்டு நமக்குரிய போரை நிறுத்துறதுக்கு என்ன செய்யக்கூடாது, சொல்ல. நான் தான் போரை நிறுத்தேன், போரை நிறுத்துறதுக்கு நான் ஆலோசனை சொன்னேன், நான் என்ன செய்யலாம், சொல்ல. போரை நிறுத்துறதுக்கு நான் பரிந்துரைத்தேன் தான் சொல்ல முடிய, நான் தான் போரை நிறுத்துறேன்னு சொல்லி யார் சொல்லக்கூடாது, அமெரிக்காக்காரன் சொல்லக்கூடாது. ஏன்னா இந்தியா என்ன கண்ட்ரி, சாவரின், இறையாண்மை நாடு. புரிஞ்சுட்டா? ஒரே சின்ன எக்ஸாம்பிள் தான். நமக்கான முடிவை யார் தான் எடுக்கணும், அதுக்கு பேர் தான் என்னது, சாவரின். இங்கிலாந்து என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. இங்கிலாந்து 1947 ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் நமக்கான முடிவை இங்கிலாந்து என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. இப்ப இங்கிலாந்தும் ஒண்ணுதான், நம்மளும் ஒண்ணுதான். இங்கிலாந்துக்கு வரி, ஒரு வர்த்தகம் போகணுமா, எக்ஸ்போர்ட் பண்ணணுமா, ஏற்றுமதி பண்ணணுமா வேண்டாமாங்கிற முடிவை யார் தான் எடுக்கணும்,
இந்தியா தான் எடுக்கணும், இந்திய அரசாங்கம் தான் எடுக்கணும். அதுக்கு பேர் தான் சாவரின். அதான் சுய அதிகாரம், பிற அதிகாரம் இல்லை. என்ன அதிகாரம்? சுய அதிகாரம், சாவரின். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரியா? இந்தியாவை இறையாண்மை மிக்க. ரெண்டாவது சோசியலிஸ்ட், சமதர்மம். வரிசையா எழுதணும். ஃபர்ஸ்ட் சாவரின், இங்கிலீஷ் மீடியம் இருந்தாலும் உங்களுக்கு புரியும். சரியா? ரெண்டாவது சோசியலிஸ்ட். அது என்ன சமதர்மம்? இந்தியாவில் பிரைவேட் கம்பெனிஸ் இருக்கா இல்லையா? இல்லை கவர்மெண்ட் கம்பெனி மட்டும்தான் இருக்கா? சரியா? நிறைய கம்பெனிஸ் யாரால் நடத்தப்படுது? பிரைவேட். அரசும் செய்யுது, தனியார சேர்ந்து. அப்போ இப்படி இதுக்கு பேர் தான் என்னது? சம தர்மம், சோசியலிசம். ஸோ எல்லாருக்கும் என்ன செய்யறது? பகிர்ந்து கொடுக்கிறது. மிக்சட் எக்கனாமி, கலப்பு பொருளாதாரம். ஸோ இந்தியாவுடைய வளர்ச்சி பொருளாதாரங்களை அரசாங்கமும் சேர்ந்து செய்யுது, யாரும் சேர்ந்து செய்யறான்? பிரைவேட், தனியாரும் என்ன செய்யறாங்க? சேர்ந்து செய்யறாங்க. ஸோ அதான் என்ன செய்யறோம்னா கலப்பு பொருளாதாரம். இதுக்கு பேர் தான் என்னது? சோசியலிஸ்ட், சம தர்மம். சரியா? மிக்சடு, எல்லாம் கலந்தது. இந்தியா வந்துட்டு குறிப்பிட்ட இந்த ஒரு கொள்கையை தான் பிடிச்சிட்டு இருக்கலாம் என்ன செய்ய முடியாது. காந்திய கொள்கை மட்டும்தான் இந்தியாவில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? வாய்ப்பே கிடையாது. மார்க்சிய கொள்கை என்ன செய்யுது? இருக்குது. காந்திய கொள்கை இருக்குது, மார்க்சிய கொள்கை என்ன செய்யுது? இருக்குது. சரியா? முதலாளித்துவம் இந்தியாவில் இருக்கா? இருக்குது. பிரைவேட் கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குது. அதே நேரத்தில் முதலாளித்துவம் இருக்கு. அதே நேரத்தில் சமதர்மமும் என்ன செய்யுது? எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். அந்த கான்செப்ட் இந்தியாவில் என்ன செய்யுது? இருக்கு. கலப்பு பொருளாதாரம், தனியாரும் அரசாங்கமும் சேர்ந்து நடத்துற இது இருக்கு. ஸோ அதனாலதான் இதுக்கு பேர் என்ன சொல்றோம்? சம தர்மம், சோசியலிஸ்ட். அப்ப இந்தியா வந்துட்டு வெறுமனே சாவரின் கண்ட்ரி மட்டும் கிடையாது. என்ன கண்ட்ரி? சோசியலிஸ்ட் கண்ட்ரி. சரியா? சோசியலிஸ்ட் கண்ட்ரி. இந்த சோசியலுங்கிறத எப்படி இது பண்ணியிருப்பாங்கன்னா 1955 இது ஸ்கூல் புக்லயும் இருக்கு, கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. 1955 ஆவடியில ஒரு காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். என்னது? ஆவடியில ஒரு காங்கிரஸ் மாநாடு. அந்த காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு தீர்மானம் போடுவாங்க, இந்தியா என்ன கண்ட்ரி? சோசியலிச நாடு அப்படின்னு சொல்லிட்டு. கடையனுக்கும் கடை தேற்றம். என்னது? கடையனுக்கும் கடை தேற்றம் அப்படின்னு சொல்லி இது சொல்லுவாங்க. ரொம்ப வேர்டு, முக்கியமான வேர்டு. கடையனுக்கும், அதாவது கடைசி நிலையில இருக்கிறவனுக்கும் என்ன சென்றடையணும்? நாட்டுடைய பெனிஃபிட் என்ன செய்யணும்? நம்ம கொடுக்கணும். அதான் கடையனுக்கும் கடை தேற்றம். அதுதான் சோசியலிஸ்ட். அப்போ எல்லாரும் வாழ வேணும், எல்லாருக்கும் என்ன கொடுக்கணும்? பெனிஃபிட் கிடைக்கணும். ஸோ அதுதான் என்னது முக்கியமா சோசியலிஸ்ட் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம் சொல்றோம். மூணாவது செக்குலர், தமிழ்ல சமதர்மம், சோசியலிஸ்ட். சரியா? மூணாவது என்னது? செக்குலர். செக்குலர்னா என்னது? மத சார்பற்ற. என்னது? மத சார்பற்ற. முதல்ல இது கிடையாது. கான்ஸ்டியூஷன் எழுதும் போது நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, 1946 எழுதும் போது பிரியாம்பிள் இந்த வார்த்தை கிடையாது. 1976 42வது சட்ட திருத்தத்தை தான் இந்திரா காந்தி அம்மா கவர்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்க? இந்த வார்த்தையை சேர்த்துருவாங்க. ஏன் அப்படின்னா மதத்தின் பெயரால ஒரு வன்முறை என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. மதத்தின் பெயரால யாரும் என்ன செய்யக்கூடாது? பிரிவினை காட்டக்கூடாது. நாம் அனைவரும் இந்தியர்கள், நாம் அனைவரும் சகோதரர்கள். அதனாலதான் உறுதிமொழியில இந்தியானது நாடு, இந்தியர் அனைவரும் எனது உடன்பிறப்புகள். சரியான வேர்டு டிரான்ஸ்லேஷன். உடன்பிறப்புங்கிறது பயங்கரமான வார்த்தை. சரியா? அப்போ ஏன் அப்படின்னா எல்லாரும் என்னது? நம்ம வந்து செக்குலர் கண்ட்ரி. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா இந்தியா எந்த மதத்தையும் என்ன செய்யல? ஆதரிக்கல. இந்தியா எந்த மதத்தையும் எதிர்க்கவும் செய்யல. ஒருத்தன் கடவுளே இல்லைன்னு சொல்றானா அவனுக்கும் இந்தியாவில் என்ன உண்டு? இடம் உண்டு. ஒருத்தன் எல்லாம் ஏன் கடவுள்னு சொல்றானா அவனுக்கும் இந்தியாவில் இடம் உண்டு. ஒருத்தன் ஹிந்து கடவுளை வழங்குறானா அவனுக்கும் இடம் உண்டு. ஒருத்தன் கிறிஸ்டியன் சொல்றானா அவனுக்கும் இடம் உண்டு. ஒருத்தன் முஸ்லீம் சொல்றானா அவனுக்கும் என்ன உண்டு? இடம் உண்டு. ஸோ தெளிவா என்ன பண்ணிட்டாங்க? கான்ஸ்டியூஷன்ல எழுதி வச்சிட்டாங்க. இப்போ மதத்தின் பேர்ல வழிபாடு நடத்தலாமா? நடத்தலாம். மதத்தை பத்தி மற்றவனுக்கு சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். ஆனா யாரையும் என்ன செய்யக்கூடாது? கட்டாய மத மாற்றம் பிடிச்சு இழுத்துட்டு வந்து நீ இந்த மதத்துல மாறுன்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. ஆனா மதத்தை பரப்பலாம், மதத்துக்காக டாக்ஸ் கட்டலாம், மதத்துடைய காரியங்கள்ல பொறுப்புல என்ன செய்யலாம்? இருக்கலாம். சரி, அரசாங்க பொறுப்புல இருக்கிறவங்களே மதத்துல என்ன செய்யலாம்? பொறுப்புல இருக்கலாம். ஸோ இவ்வளவு ஃப்ரீடம் என்ன பண்ணியிருக்காங்க? கொடுத்துருக்காங்க. காரணம் என்னன்னா அவங்கவுங்க நம்பிக்கையை அவங்கவுங்க என்ன பண்ணிடுங்க? வெளிப்படுத்திடுங்க. யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது? இடைஞ்சல் பண்ண கூடாது. ஸோ அதனாலதான் இந்தியா என்ன கண்ட்ரி? செக்குலர் கண்ட்ரி. இந்த பாயிண்ட் இருக்கிறதுனாலதான் பெரிய பெரிய வன்முறைகள்லாம் இல்லாம இந்தியா என்ன பண்ணிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு குறிப்பிட்ட மதத்தவருக்குன்னு போட்டாங்கன்னா என்ன வந்துடும்? பிரச்சனை வரும். மற்றவங்க என்ன செய்வான்? விரட்டுவானி, இந்தியா விட்டு போமா, எனக்கு தான் இந்தியா சொந்தமா, சரி அதுக்கு. அதனால என்ன பண்ணியிருக்காங்க? செக்குலருங்கிறத சேர்த்திருக்கான். சரியா? அடுத்தது டெமோக்ராட்டிக். நாலாவது டெமோக்ராட்டிக். ஆர்டரை மாற்றக்கூடாது. கடைசியா மொத்தமா கேட்பேன், கரெக்டா சொல்லணும். ஜனநாயகம். இந்தியா ஜனநாயக நாடு. ஜனநாயகம். ஜனநாயகம் என்னது? தெளிவா இருக்கு. ஜனம்
நாயகம், அழகா இருக்கு. டெமோக்ரஸி, மக்கள் தான் யாரு? எஜமான். அப்ப மக்களால தேர்ந்தெடுக்கப்படுறவங்களுக்கு இருக்கிற கண்ட்ரி தான் என்னது? ஜனநாயக நாடு. சரியா? அதான் ஆபிரகாம் லிங்கன் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா இங்கிலீஷ்ல, ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள். மக்களால், மக்களுக்காக, மக்களே செய்யற ஆட்சி தான் என்னது? ஜனநாயக. ஸோ என்ன நடந்தாலும் சரி, தலைவர் யாரு தான்? அரசாங்கத்தினுடைய உண்மையான தலைவர் யாரு தான்? எஜமானர்கள் தான். முதல் குடிமகன் குடியரசுத் தலைவரா இருந்தா கூட அவர் தேர்ந்தெடுக்கிறது யாரு? எம்பிக்கள், எம்எல்ஏக்கள். அவங்களை யாரு தேர்ந்தெடுக்கிறா? நம்ம தான் தேர்ந்தெடுக்கும். ஃபைனல் டெசிஷன் எங்க தான் வந்து நிற்கும்? மக்கள் தான். அதான் மக்கள் அதிகாரம், பாப்புலஸ் டெமோக்ரஸி. அப்போ ஜனநாயகம், அதிகாரம் ஃபுல்லா யார்கிட்ட இருக்கு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுது. இதுல 2 டைப் இருக்கு, நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி. இப்ப நம்ம இந்தியாவில் இருக்கிறது என்னது? மறைமுக மக்களாட்சி. ஃபார் எக்ஸாம்பிள், பிரதமர் மோடிக்கு யாரெல்லாம் ஓட்டு போட்டா எலெக்ஷன் அந்த சின்னத்துல? கை தூக்குங்க. பிரதமர் மோடி சிம்பிள் பேரை யாரா போட்டீங்களா? பிரதமர் மோடிக்கு முதலூர்ல யாரும் மோடிக்கு என்ன பண்ண மாட்டாங்க. பிஜேபி காரங்களே முதலூர்ல மோடிக்கு என்ன செய்ய முடியாது? ஓட்டு போட முடியாது. புரியும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் தேர்ந்தெடுக்க முடியும். அந்த ரெப்ரசன்டேட்டிவ் தான் யாரை தேர்ந்தெடுப்பாரு? பிரதமரை தேர்ந்தெடுப்பாரு. புரியுதா? மு.க. ஸ்டாலின் முதலமைச்சருக்கு யாராவது ஓட்டு போட்டீங்களா? போடல. அப்படித்தானே? நம்ம அங்க உள்ள ரெப்ரசன்டேட்டிவ் போட்டோம், அவங்க எல்லாம் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா அமெரிக்காவில் அப்படி கிடையாது. டொனால்டு ட்ரம்புக்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? இண்டிவிஜுவலா ஓட்டு போட முடியும். ஸோ உங்களுக்கு புரியணுங்கிறக்காண்டி சொல்றேன். நேரடி மக்களாட்சினா என்ன, மறைமுக மக்களாட்சி. நம்ம ஆளுகிற தலைவரை நம்முடைய பிரதிநிதிகள் தான் என்ன செய்யறாங்க? தேர்ந்தெடுக்கிறாங்க. சரியா? இதான் நேரடி மக்களாட்சி, மறைமுகம். சரி, இப்போ ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கிட்டோமே, புதுமை பெண் திட்டம், 1000 ரூபாய் மாதம், 1000 ரூபாய் கல்லூரி மாணவர்களுக்கு. இந்த சட்டத்துக்கு யாரெல்லாம் ஓட்டு போட்டீங்க? கை தூக்குங்க. யாரெல்லாம் ஓட்டு போட்டிருந்து 1000 ரூபாய் கொடுக்குறதுக்கு? மணிக்கு ஓட்டு போட்டியா? ஓட்டு போடலையா? யாருமே போடலையா? ஆனா எப்படி சட்டம் வந்துச்சு? நம்ம டைரக்டா ஓட்டு போடல, ஆனா நம்ம தெரிந்தெடுத்து அனுப்பணும் இல்லையா? எம்எல்ஏ இப்ப நம்ம தொகுதியில் இருக்கிறாரு, அவங்க என்ன பண்ணாங்க? சொல்லி தீர்மானம் கொண்டு வந்தாங்க. நேரடி மக்களாட்சின்னா என்ன, மறைமுக மக்களாட்சினா என்ன? புரியுதா? சுவிட்சர்லாந்துலாம் அப்படி கிடையாது. ஒரு ஸ்கீம் வேணும்னா மக்களே என்ன பண்ணுவாங்க? சொல்லி ஓட்டு போடுவாங்க. ஆனா இங்க அந்த சிஸ்டம் கிடையாது. இங்க என்னது? இங்க அதை வைக்க முடியாது. சுவிட்சர்லாந்துல வைக்கலாம், இங்க வைக்க முடியாது. ஏன்? இங்க மக்கள் தொகை ஜாஸ்தி. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஸோ இந்த அறிவுலாம் இருக்கணும். எல்லாமே இல்லை லிங்க் ஆகும். இந்தியாவில் லேஸ்ல எந்த கண்ட்ரியும் பகைக்க மாட்டாங்க. சரியா? அதுவும் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. பிரதமர், இந்த பிரதமர் இருக்கும்போதும் சரி, எந்த பிரதமர் இருந்தாலும் சரி, இந்தியாவில் லேஸ்ல யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? பகைக்க மாட்டாங்க. ஏன்னா என்ன அதிகமா இருக்கு இந்தியாவில்? மக்கள் தொகை ஜாஸ்தியா இருக்கு. ஒரு ப்ராடக்ட் போட்டாங்கன்னா எங்க தான் விற்கும்? மார்க்கெட் இந்தியா தான். இந்தியா வச்சுதான் மற்ற நாடுகளுக்கு என்னது? வருமானம். ஸோ லேஸ்ல இந்தியா வந்து என்ன செய்ய முடியாது? அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு இது. ஏன்னா பாப்புலேஷன் அதிகங்கிறதுனால இந்தியாவில் நேரடி மக்களாட்சிலாம் என்ன செய்ய முடியாது? வைக்க முடியாது. அதனால அது ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம் தான். சரி, அதான் மறைமுக மக்களாட்சி. அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் மையமா இருக்கிறதா என்னது? டெமோக்ரஸி. அடுத்தது ரிபப்ளிக். ரிபப்ளிக் ரிபப்ளிக் குடியரசு. குடியரசுனா என்னன்னா, தலைமை பதவி வந்து வாரிசுரிமை அடிப்படையில் என்ன செய்யாது? வராது. என்ன அடிப்படையில் வராது? வாரிசுரிமை அடிப்படையில் வராது. இப்போ இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா விக்டோரியா மகாராணி இருந்தாங்கன்னா அடுத்து எலிசபெத் மகாராணி, சார்லஸ் அப்படின்னு என்ன பண்ணும்? வரும். இங்க வாரிசு அடிப்படையில் என்ன செய்யாது? வராது. நிறைய பேர் கேட்கறது தெரியுது, வாரிசு அரசியல்லாம் நிறைய இருக்கு, அது பெரிய டாபிக். வாரிசு அரசியல் வந்தாலும் அவங்க நியமிச்சுட்டுலாம் போக முடியாது. அவங்களே என்ன பண்ணி தான் ஆகணும்? எலெக்ஷன் வச்சு தான் தேர்ந்தெடுக்கணும். நல்லா தெரிஞ்சுடுங்க. இந்த கிரிட்டிசைஸ் பண்றவங்க இந்த பொலிட்டிக்கல் நாலேஜே இல்லாம என்ன பண்ணுவாங்க? கிரிட்டிசைஸ் பண்ணா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நேரு பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு, இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க, ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க. ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி இறந்த உடனே ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு. அந்த 5 வருஷம் சும்மா இருந்தாரா? திரும்ப எலெக்ஷன் வச்சு 400 சீட்ல என்ன பண்ணாரு? வின் பண்ணாரு. மக்கள் என்ன பண்ணாங்க? தேர்ந்தெடுத்தாங்க. புரியும்னு நினைக்கிறேன். சரியா? கலைஞர் சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு, இப்போ அவருடைய சன் இருக்காரு. அப்போ இது வாரிசு அரசியல்னு சொல்லலாமா? அவர் என்ன சும்மாவா இருந்தாரு? 159 சீட் என்ன பண்ணாரு? யார் தேர்ந்தெடுத்தா? மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. இங்கிலாந்து மாதிரி அப்பா செத்து போன பையன் அப்படிலாம் என்ன செய்யாது. இந்த லூசு தனமா சிலர் விமர்சிப்பாங்க. பொதுவாக அரசியல் விமர்சனம் பண்றாங்க, வாரிசு அரசியல், அந்த அரசியல். ஸோ அது படிக்காம பண்ற என்னது விமர்சனம். ஹூ எவர் இட் மே பி. இந்தியாவை பொறுத்தவரை யாரா இருந்தாலும் XRY, நம்ம ஒரு பார்ட்டிக்கு சாதகமா சொல்லல, பட் ஃபேக்டா தான். யாராவும் இருக்கட்டும், இந்தியாவை பொறுத்தவரையில வாரிசு ஒருவேளை வந்தாலும் அவர் எப்படிதான் வரணும்? எலெக்ஷன்ல நின்றுதான் என்ன செய்ய முடியும்? புரியும் நினைக்கிறீங்க? யோசிக்கிறதுல இல்ல நம்ம இந்த கான்செப்ட்ல. அவனுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருந்தாதான் அவர் என்ன செய்ய முடியும்? வர முடியும். இல்லைன்னா அவர் என்னதுதான்? ரிஜெக்டட் தான். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இப்போ ரிபப்ளிக் சொல்லும்போது வாரிசு அடிப்படையில தலைமைத்துவம் இல்லைன்னா உண்மையிலே நமக்கு இந்த 2 டவுட்டும் கண்டிப்பா என்ன செய்யும்? ஒண்ணு வந்தா தமிழ்நாட்டில் இவங்களை பத்தி வரும், அல்லது சென்ட்ரல் அவங்கள பத்தி என்ன செய்யும்? வாரிசு அரசியல். வாரிசு அரசியல்னாலும் அவங்க எலெக்ஷன்ல நின்றுதான் என்ன செய்ய முடியும்? வர முடியும். சரியா? முதலமைச்சர் ஆயிட்டாரு, ஆனால் அவர் பையனை தூக்கி அடுத்து முதலமைச்சர்ல உட்கார வச்சிடலாமான்னா என்ன கிடையாது? வாய்ப்பு கிடையாது. அடுத்த எலெக்ஷன்ல அவர் என்ன செய்யணும்?
ஜெயிக்கணும். குடியரசுத் தலைவர் இருக்கிறாரு, அவர் பயணத்துக்கு அடுத்து குடியரசுத் தலைவராக உட்கார வச்சிடலாமா? வைக்கலாம். ஆனா அவர் என்ன செய்யணும்? எலெக்ஷன்ல எம்பிக்கள் ஓட்டு போடும். புரியுதா புரியலையா? அப்போ தலைமை பொறுப்பு வாரிசு அடிப்படையில் அல்ல, எதன் அடிப்படையில? மக்கள் தேர்ந்தெடுப்பின் அடிப்படையில் வர்றதுனால இந்தியாவுக்கு பேர் என்ன கண்ட்ரி? ரிபப்ளிக், குடியரசு நாடு, குடி அரசு. ஸோ இது எல்லாமே இந்த பிரியாம்பிள் இருக்கு. சரியா? இந்தியாவை இறையாண்மை மிக்க சமதர்மம் வாய்ந்த மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசாக அமைக்கவும். இப்போ எத்தனை பாயிண்ட் பார்த்துட்டோம்? 5. அடுத்தது என்ன கிடைக்கணுமான அதனுடைய மக்களுக்கு? நீதி, ஜஸ்டிஸ். இங்கிலீஷ்ல ஜஸ்டிஸ். அடுத்த 6வது வார்த்தை ஜஸ்டிஸ், நீதி. என்ன நீதி? சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். சமூக, பொருளாதார, அரசியல் நீதி. இல்லையா? அது என்ன அரசியல் நீதி? நான் சொல்றேன். மாணிக்கம், நீ ஓட்டு போட்டா 2 ஓட்டுப்பா, நான் ஓட்டு போட்டா 1 ஓட்டு. அப்படியா? இந்தியால பிரதமர் ஓட்டு போட்டா எத்தனை ஓட்டு? பிரதமர் ஓட்டு போட்டா எத்தனை ஓட்டு? ஒரே ஓட்டு தான். ஏழை குடிசையில் இருக்க ஒரு ஏழை குடிமகன் போட்டா எத்தனை ஓட்டு? ஒரே ஓட்டு. இதுக்கு வேற என்னது? அரசியல் நீதி. முதலமைச்சர் போட்டா எத்தனை ஓட்டு? 1 ஓட்டு தான். நான் போட்டா எத்தனை ஓட்டு? ஒரே ஓட்டு. ஆல் ஆர் ஈக்குவல். வாக்குன்னு வந்துட்டா என்னதுதான்? எல்லாருக்கும் ஒரே ஓட்டு தான். அவரு பிரதமர்ப்பா, 10 வருஷம் இருந்திருக்காரு, 15 வருஷம், அதனால அவருக்கு 2 ஓட்டு கொடுப்போம்னு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. 1 ஓட்டு தான். அதான் இதுக்கு பேர் தான் என்னது? அரசியல் நீதி. சரி, அரசியல் நீதி. அடுத்து எக்கனாமிக், பொருளாதார நீதி. ஏழையா இருக்கிறவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன செய்யணும்? உதவி கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது? பொருளாதார நீதி. அதுக்கு பேர் என்னது? பொருளாதார நீதி. ஸோ இதெல்லாம் நலத்திட்டங்கள்லாம் என்ன செய்யறாங்க? கொடுக்குறாங்க. சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி. அடுத்தது ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆல் சிட்டிசன் வித்தவுட் டிஸ்டிங்ஷன் பேஸ்ட் ஆன் காஸ்ட், கலர், ரேஸ், ரிலிஜியன், ஜெண்டர். அதாவது ஜாதியின் அடிப்படையில், நிறத்தின் அடிப்படையில், கலருடைய இனத்தினுடைய அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில், பாலின் அடிப்படையில் என்ன காட்டக்கூடாது? பாகுபாடு காட்டக்கூடாது. இப்போ ஸ்கூலுக்கு வரோம், கலராக இருக்கிறவங்க மட்டும் தான் ஸ்கூலுக்கு வரோம் அப்படின்னு ஸ்கூல் வாசலில் போர்டு வைக்க முடியுமா? ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணிடுவாரு? உள்ள ஒதுக்கி வச்சுருவாங்க. வைக்க முடியுமா? வைக்க முடியாது. வைக்க முடியாதுல்ல. இந்த இனத்தவர் மட்டும்தான் இந்த பள்ளியில் படிக்கணும்னு வைக்க முடியுமா? வைக்க முடியாது. சரியா? அப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு டவுட் வருது, அப்போ என்னத்துக்கு இந்த ரிசர்வேஷன்லாம் வச்சு எங்களை பாடாப்படுத்துறாங்கன்ட்டு. அது கொஞ்சம் போருங்க, 8வது பாயிண்ட் வரும்போது சொல்றேன். சரியா? வெயிட் பண்ணுங்க. அப்போ இடம், மதம், கலரு இதன் அடிப்படையில் என்ன காட்டக்கூடாது? பாகுபாடு கூட. சமூக நீதி. பொருளாதாரத்தின் அடிப்படையில் இல்லாதவனுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அது பொருளாதார நீதி. அரசியல் அடிப்படையில் எல்லாருக்கும் என்னது? 1 வாக்கு. இது அரசியல் நீதி. அப்ப இந்திய மக்களுக்கு என்ன கொடுக்கணும்? அரசியல் நீதி, சமூக நீதி, பொருளாதார நீதி எல்லாம் கொடுக்கணும். இதுதான் 6வது பாயிண்ட். 7வது லிபர்ட்டி. லிபர்ட்டி, சுதந்திரம். என்ன இருக்கு? சுதந்திரம் இருக்கு. எதுல எல்லாம் சுதந்திரம் இருக்கு? சொல்லுங்க மாணிக்கம், சொல்லு. ஃபர்ஸ்ட் தாட். என்னது? தாட். சிந்திக்கிறதுல சுதந்திரம் இருக்கு. நான் இப்போ 1 மணி நேரத்தில் அமெரிக்காவுக்கு போகிறேன், அமெரிக்காவில் போய் ட்ரம்ப் கூட உட்காந்து பேச போகிறேன் அப்படின்னு சிந்திக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? அது யாரையும் பாதிக்காது. அவர் தானே? யாரையும் பாதிக்காது. பாதிக்குமா? பாதிக்காதா? பாதிக்காது. சரியா? ரைட்டு. தாட். அடுத்தது என்னது? எக்ஸ்பிரஷன். வெளிக்காட்டுறது. வெளிக்காட்டுறது எல்லாரும் என்ன செய்யும்? பாதிக்கும். ட்ரம்பை பார்க்க போறேன்ட்டு வேற இடத்தையே குண்டக்க மண்டகன்னு பண்ணா என்ன செய்யும்? பாதிக்க தான் செய்யும். எக்ஸ்பிரஷன், வெளிக்காட்டுறது. அப்போ சிந்திக்கிறதுக்கு, சிந்தனையை வெளிப்படுத்துறதுக்கு. அடுத்தது பிலீஃப். நான் ஒரு இதை நம்புறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? ஐ பிலீவ். நான் இதை நம்புறேன், விசுவாசிக்கிறேன். அதுக்கு எனக்கு என்ன இருக்கு? சுதந்திரம் கொடுத்துருக்கு. பிலீஃப். அடுத்தது ஃபெய்த். என்னுடைய நம்பிக்கை. ரிலீஜியஸ் சார்ந்த நம்பிக்கையா இருக்கலாம், கல்ச்சர் சார்ந்த நம்பிக்கையா இருக்கலாம். ஃபெய்த். சரியா? ஃபெய்த், பிலீஃப், ஃபெய்த். அடுத்தது ஒர்ஷிப், வழிபாடு. ஸோ இதுக்கு எல்லாம் எனக்கு என்ன கொடுத்துருக்கு? சுதந்திரம். சிந்திக்கிறதுக்கு, அதை பேசுறதுக்கு, ஒரு காரியத்தை நம்புறதுக்கு. பற்றுறுதி. தமிழ்ல வந்துட்டு சிந்தையில், 2வது வெளிப்பாட்டில், எக்ஸ்பிரஷன். 3வது பிலீஃப் அப்படிங்கிறது நம்பிக்கையில். 4வது ஃபெய்த்துங்கிறது பற்றுறுதி. பிலீஃப் வேற, ஃபெய்த் வேற. ஃபெய்த்துங்கிறது என்னது? பற்றுறுதி. ஒருத்தனை நம்பி பற்றி, அதாவது அவனை பின்பற்றுறது, அந்த மாதிரி வரும் ஃபெய்த்துங்கிறது. பிலீஃப்ங்கிறது ஜஸ்ட் என்னது? நம்புறது. பிலீஃப் நம்புறது. ஃபெய்த்துங்கிறது என்னது? பற்றுறுதி அல்லது பற்றார்வம். கடைசியா வழிபாட்டில். இந்த 5 விஷயத்துல எனக்கு என்ன இருக்குது? லிபர்ட்டி இருக்குது. அப்போ எதுலெல்லாம் சுதந்திரங்கிறது சில நேரம் கொஸ்டின்ல என்ன செய்யலாம்? கேட்கலாம். அதனாலதான் சொல்றேன், ஒவ்வொரு வேர்டையும் கரெக்டா என்ன பண்ணணும்? படிச்சிடணும். சிந்திக்கிறதுக்கு, பேசுறதுக்கு, வழிபடுறதுக்கு, ஒருத்தரை நம்புறதுக்கு, விசுவாசிக்கிறதுக்கு எல்லாம் எனக்கு என்ன கொடுத்துருக்கு? லிபர்ட்டி, சுதந்திரம் கொடுத்துருக்கு. சரியா? இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க.
எல்லாம் சுதந்திரம் கொடுத்தா கூட சில ரெஸ்ட்ரிக்ஷனையும் கான்ஸ்டியூஷன் என்ன செய்யுது சொல்லுது. புரியுதா உங்களுக்கு? அதுவும் இருக்கும். ஏன்னா இப்ப சுதந்திரம், இப்ப எனக்கு நான் சொல்றேன் கேளுங்களேன், எனக்கு என்ன இருக்கு, வழிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேரை கூட்டிட்டு நேஷனல் ஹைவே NH 7ல உட்காந்துட்டு நான் ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடத்தினேன்னா எங்க தான் போனோம்? அடுத்தது மோட்ச லோகத்துக்கு தான் போனோம். அப்படிதானா? எனக்கு என்ன சுதந்திரம் இருக்கு, அதனால நான் NH 7ல உட்காந்துட்டு நான் ப்ரேயர் மீட்டிங் நடத்தினா எங்க தான் போனோம்? அடுத்தது மோட்ச யாத்திரை தான் போனோம். புரியுதா புரியலையா? அப்ப அதுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன். கொரோனா டைம்ல யாரும் சர்ச்சுக்கு வரக்கூடாது, கோயிலுக்கு போக கூடாதுனாங்க. கரெக்டா தப்பா? கரெக்ட் தான். நீ எல்லாம் கூடி வந்து கொரோனா பரப்பி விட்டுருவ. வீட்டுல கொஞ்ச நேரம் என்ன செய், உட்காரு. அரசுடைய நன்மைக்காக, பொதுமக்களுடைய நலத்துக்காக அரசாங்கம் சில விதிவிலக்குகளை என்ன செய்யும், அலோ பண்ணும். அப்போ உட்காந்துட்டு என்ன பேசிட்டு இருக்க கூடாது, ரூல்ஸ் பேசிட்டு இருக்க கூடாது. இது என்ன சுதந்திரத்தெல்லாம் பறிக்கிறாங்க? சுதந்திரத்தெல்லாம் பறிக்கல. சுதந்திரம் கரெக்ட் தான். அதே நேரத்தில் அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷனை என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவுக்கு போறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு, எனக்கு ஆசை இருக்கு, நான் சிந்திக்கிறேன், நான் போய் ஃபிளைட்ல ஏற முடியுமா? எனக்கு பாஸ்போர்ட்டே கிடையாது, பிடிச்சி உள்ளதுக்கி வச்சிருவோம். புரியுதா புரியலையா? அப்ப அதுக்குன்னு ஒரு பாஸ்போர்ட் எடுக்கணும், டிக்கெட் புக் பண்ணணும். சும்மா ட்ரெயின்ல அண்டர்செல்ல ஏற மாதிரி போய் ட்ரெயின்ல ஏற முடியுமா? ஏற முடியாது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. புரியுதா புரியலையா? சுதந்திரமும் கொடுத்துருக்காங்க, நியாயமான விதிவிலக்கும் அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அப்பனா தான் கண்ட்ரி என்ன செய்ய முடியும், ரன் பண்ண முடியும். அதை நமக்கு என்ன செய்யணும், ஆட்சியாளர்கள் மனநிலையில உட்கார்ந்து சில நேரங்களில் என்ன செய்யணும், யோசிக்கணும். நான் கவர்மெண்ட் சர்வெண்ட், நான் எப்பவுமே ஐ சப்போர்ட்டட் ஃபார் கவர்மெண்ட் தான். அது XRY, அது எந்த கவர்மெண்டா இருந்தாலும் சரி, மேக்சிமம் பெரும்பாலான டைம்கள் ஐ சப்போர்ட் ஃபார் கவர்மெண்ட் தான். ஏன்னா எனக்கு அந்த கஷ்டங்கள் தெரியும். வீட்டில் 4 பேரை மேய்க்கிறது எவ்வளவு கஷ்டம் நமக்கு தெரியுமா தெரியாதா? ஸ்கூல்ல 40 பேரை மேய்க்கிறதுக்குள்ள பாதி எனர்ஜி போயிடும். 140 கோடி பேரை மேய்ச்சிட்டு இருக்கிறாரு பாரத பிரதமர், சரியா? 8 கோடி பேரை மேய்க்கிறாரு மாநிலத்தின் முதலமைச்சர். ஸோ அதனால அந்த ரெஸ்பெக்டையாவது சில நேரங்கள் நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்கு, கொடுத்துதான். புரியுதா புரியலையா? பொதுவா அந்த ஆஸ்பெக்ட்ல யோசிக்கணும். நமக்கு ஒரு பிரச்சனை வந்தாலே என்ன செய்ய தெரியாது, சால்வ் பண்ண தெரியாது. அவன் 140 கோடி பேருக்கும் தலைவரா இருக்கிறாரு. அவர் 8 கோடி பேரை மேய்க்கணும். எல்லா பிரச்சனைக்கும் அவர் தான் என்ன செய்யணும், பதில் கொடுக்கணும். அப்போ ஆட்சியாளர்களுடைய மனநிலையிலிருந்து நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும், யோசிக்க வேண்டியது அவசியம். அதனாலதான் சுதந்திரம் மட்டும் கொடுக்காம எதுவும் சேர்த்து கொடுத்துருக்காங்க, ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ எனக்கு நம்பிக்கையில ஆர்வம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, வெளிப்படுத்த முடியாது. பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா முதலமைச்சரையும் பிரதமரையும் எல்லா தலைவர்களையும் விமர்சித்து என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அப்படின்னா டிஃபேமேஷன் கேஸை போட்டு என்ன பண்ணிடுவாங்க, உள்ள தூக்கி வச்சிருவாங்க. அப்போ வெளிப்படுத்துறதுக்கு ஆர்வம் இருந்தாலும் சரியானதை தான் என்ன செய்யணும், பேசணும். இந்தியாவே உட்காந்து குறை சொல்ல முடியுமா? இந்தியா ஒன்னத்துக்கு ஆகாத கண்ட்ரி அப்படின்னு மைக்ல பிரஸ் மீட் கொடுத்து பாருங்களாம் பார்ப்போம். அடுத்தது என்ன பண்ணிடுவாங்க, செக்ஷன்ல தூக்கி போட்டு உள்ள வச்சிருவாங்க. இந்தியாவில உட்காந்து இந்தியா என்ன செய்ய முடியாது, குறை சொல்ல முடியாது. நம்ம சும்மா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசிக்கலாம், ஆனா என்ன செய்ய முடியாது, பப்ளிக்கா என்ன செய்ய முடியாது, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அப்ப சுதந்திரம் கொடுத்தாலும் அதுக்கு என்ன இருக்குது, நியாயமான ரெஸ்ட்ரிக்ஷன். 8வது ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி ஈக்குவாலிட்டினா என்னது, சமத்துவம். இப்போ கொஸ்டின் கேட்போம். சமத்துவத்துல உங்க எல்லா கையிலயும் 1000 ரூபா இருக்கு, சரியா? மாணிக்கத்துட்டு 500 ரூபா தான் இருக்கு. உங்க எல்லாரு கையில என்ன இருக்கு, 1000 ரூபா இருக்கு. இப்ப நான் வாரேன், எல்லாருக்கும் 1000 ரூபா கொடுத்துட்டு போயிடுறேன். நான் பண்ணது சமத்துவமா? அல்லது கில்லன் வரான், உங்க எல்லாருக்கும் 1000 ரூபா கொடுத்துட்டு மாணிக்கத்துக்கு 1500 ரூபா கொடுக்கான். நான் செஞ்சது சமத்துவமா, அவன் செஞ்சது சமத்துவமா? நான் செஞ்சதான் சமத்துவம். தப்பு. நான் பார்சியாலிட்டி பார்க்கேன், அவன் தான் கரெக்டா இருக்கான். உங்க இல்லாட்டி 1000 ரூபா இருக்கு, இப்ப நான் 1000 தான் 2000. அவனுக்கு பாவம் 500 தான் வச்சிருக்கான். அவனுக்கு கூட ஒரு 1500 ரூபா கொடுத்து அவனே எங்க கொண்டு வரணும், 2000 கொண்டு வரணும். இதுக்கு பேர் தான் என்னது, சமத்துவம். சரியா? 1 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கவனுக்கும் 1000 ரூபாய் சொத்து வச்சிருக்கவனுக்கும் 2 பேருக்கும் 1000 ரூபாய் கொடுத்தா அதுக்கு பேர் சமத்துவம் உங்க ஊர்ல? வாய்ப்பே கிடையாது. சரியா? இப்போ மாதம் என்னது இல்ல, அது என்னது மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்களே பெண்ணு, அது என்ன ஸ்கீமு, புதுமை பெண்ல மகளிர் உரிமை தொகை. சரியா? மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு. சரியா? நான் போய் எங்க அம்மாவுக்கு மகளிர் உரிமை தொகை கேட்டா நல்லா இருக்குமா? நான் ஸ்டேட் கவர்மெண்ட், என் ஒய்ஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், நீங்க போய் 1000 ரூபாய் வாங்கன்னு சொன்னா அது நியாயமா, சமத்துவமா? நாங்க சொல்லலாம் ஈக்குவாலிட்டி. எங்களுக்கும் 1000 ரூபாய் வேணும்னு சொன்னா அதுக்கு நல்லாவா இருக்கும்? அப்போ ஒண்ணுமே இல்லாம இருக்கான், படிப்பறிவே அவனுக்கு கிடைக்கல, அவன் பெரிய போஸ்டுக்கே வரல. ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் 95% அரசு பதவிகள் இருக்காங்க. அப்போ அவங்களும் மேல வரணுங்கிறதுக்காக இந்த உனக்கு 27%, உனக்கு 30%, உனக்கு 20% சொல்லி ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்கு பேர் என்னது, சமத்துவம். சரியா? டைலாக் பேசக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே மூளை தான், எல்லாருக்கும் ஒரே பாட புக்கு தான். கவர்மெண்ட் ரிசர்வேஷனை கொடுத்து என்ன பண்ணிட்டான், சீரழிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாம என்ன செய்யக்கூடாது, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. சரியா? கொடுத்தாங்கன்னா அதுக்கு அவ்வளவு 1000 ரீசன் இருக்கு. அதுக்கு பேர் என்னது, ஈக்குவாலிட்டி. இந்தியால சரியா சாப்பாடு வீணாகி குப்பை தொட்டியில போறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு நேரம் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு 2 நேரம் சாப்பாடு இல்லாம படுக்கைக்கு போறவங்களும் இதே இந்தியாவில தான் என்ன செய்றாங்க,
இருக்கிறாங்க. அப்ப எல்லாருக்கும் நான் ஈக்குவலா கொடுப்பேங்கிறதுக்கு பேர் என்ன கிடையாது, ஈக்குவாலிட்டி கிடையாது, தட் இஸ் பார்ஷியாலிட்டி. இல்லாதவனுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் என்னது, ஈக்குவாலிட்டி. கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்பட்ட சமத்துவங்கிறது என்னது? ஏன் உங்களுக்கு 30% இடம் கொடுக்குறாங்க பெண்களுக்கு? அடுப்பூதும் பெண்களுக்கு கல்வி ஏதுன்னு சொல்லி படிப்பு கொடுக்காம வச்சிருந்தான்ப்பா. பெண்கள் படிக்க கூடாது, பொட்டு கட்டி எங்க அனுப்பி விட்டுறணும், கோயிலுக்கு அனுப்பி விட்டுறணும் தேவதாசியா, இல்லைன்னா கணவன் இறந்துட்டானா அவனை எங்க போட்டு எரிச்சிடணும், தீல போட்டு எரிச்சிடணும்னு சொல்லியிருந்தான். படிக்கவே வரமாட்டேங்கிறாங்க. அப்போ ஒரு ரிசர்வேஷன் கொடுப்பா, வந்து என்ன செய்யட்டும், படிக்கட்டும். இது சமத்துவமா பார்ஷியாலிட்டியா? சமத்துவம். அக்செப்டன்ஸ் மைண்ட் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், வரணும். கவுன்சிலிங் போயிருந்தேன், டிஎன்பிசி குரூப் 2A கவுன்சிலிங், சரியா? இப்போ வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்துல இருந்து 15,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பளம் கிடைக்கிறது அந்த போஸ்ட். ஒரே மார்க்கு, ஒரே கட் ஆஃப், ஒரே ரேஞ்சு. எனக்கு கிடைக்கல. எனக்கு பின்னாடி வந்து ஒரு பொண்ணு அந்த சீட்டை எடுத்துட்டு போறான். ஒரே மார்க் 140 மார்க்கு, அவளும் ஒரே மூளை தான், ஒரே புக்கு தான், ஒரே கொஸ்டின், ஒரே ஆன்சர். ஆனா எனக்கு கிடைக்கல, அவளுக்கு கிடைக்குது. சரியா? நான் கேட்கலாமா சமத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு? சரி பாவம், பிள்ளைகள் படிச்சுட்டு போட்டோம், வந்துட்டு போட்டோம், நம்ம அப்படிதான் அதை என்ன செஞ்சாகணும், எடுத்தாகணும். அந்த இடத்துல உட்காந்துட்டு இந்த ரிசர்வேஷன் கொடுத்து கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டான், அவ்வளோ வரையும் கெடுத்துட்டான். அவ்வளோ வரையெல்லாம் கெடுக்கல. ஒன்றும் இல்லாம இருந்த கவர்மெண்ட்டை, சரியா, ஒண்ணுமே இல்லாம இருந்த மக்களை இன்னைக்கு ஒரு லெவலுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கான், ஆளாக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு கிராமங்கள்ல பார்த்தா அவ்வளவு குடும்பத்திலையும் படிச்சவங்க இருக்கிறோம். எம்எஸ்சி பிஎட், பிஏ பிஎட், பிஎஸ்சி பிஎட் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? இந்த ஈக்குவாலிட்டி, இந்த கான்செப்ட் என்ன பண்ணிருக்காது. அதனால சமத்துவங்கிறது என்னங்கிறத மைண்டை மாத்தணும் ஃபர்ஸ்ட். இந்த சமத்துவம் தான் எங்க சொல்லப்பட்டிருக்கு, கான்ஸ்டியூஷன்ல. இந்த சமத்துவத்தின் அடிப்படையில தான் என்ன கொடுக்குறாங்க, ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, கிரைட்டீரியா வைக்கிறாங்க. தமிழ் புதல்வன்னா தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கட்டும். ஏன்னா அவனுக்கு இங்கிலீஷ் சரியா படிச்சுட்டு வந்திருக்க மாட்டான். சரி, அவன் காலேஜ் வர்றதே அபூர்வம். சரி, கஷ்டப்பட்டு படிச்சு காலேஜ் வந்திருக்கானா, இந்த அப்படி மாசம் 1000 ரூபாய். அம்மா அப்பா இறந்துட்டாங்களா, படிக்க வைக்க ஆள் இல்லை, இந்தா உனக்கு ஸ்கூல் முடிக்கிற வரை மாசம் என்னது 2000 ரூபாய், தாய் மாணவர் ஸ்கீமு. எனக்கு மாசம் 2000 ரூபாய் தாங்க, நம்ம என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. இல்லாதவனுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் என்னது, சமத்துவம். அந்த ஈக்குவாலிட்டி தான் எங்க போட்டிருக்கு. புரிஞ்சுட்டா உங்களுக்கு கான்செப்ட் என்னங்கிறது? அதான் ஈக்குவாலிட்டி. இப்ப சொல்லுங்க, ரிசர்வேஷன் கரெக்டா தப்பா? சொல்லுங்க, ரிசர்வேஷன் கரெக்டா தப்பா? நம்ம டேட்டா எதுவும் தெரியறது இல்ல, என்ன யதார்த்தங்கிறது என்ன செய்யறது இல்ல, தெரியாம நம்ம ஒன் சைட்ல பார்த்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், விமர்சித்து பழகிட்டோம். கான்ஸ்டியூஷன்லாம் தரவா படிச்சீங்கன்னா கண்ணோட்டமே என்ன பண்ணிடும், மாறிடும். நம்ம கான்ஸ்டியூஷன் படிக்கிறது இல்லை, இந்த சோசியல் மீடியால வர்ற, யூடியூப்ல வர்ற 4 ஷார்ட்ஸையும் ஃபேஸ்புக்ல போடுற 2 கதையும் பார்த்துட்டு என்ன பண்ணி விடுறது, அடிச்சு விடுறது தான். சரியா? ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா ஆளுக்கு ஒரு பாயிண்ட் என்ன செய்யறது, அடிச்சு விடுறது. அதுல பின்னணியில என்ன இருக்குங்கிறது ஒரு பிராட் மைண்ட் நமக்கு என்னது வேணும், அரசியல் ஆட்சியாளர்களுக்கு வேணும், டிஎன்பிசியில படிச்சு போறவங்களுக்கு வேணும், ஆசிரியர்களுக்கு கண்டிப்பா அது என்னது வேணும். அதனால பிராட் மைண்டா என்ன செய்யுங்க, திங்க் பண்ணுங்க. ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அது சம்பந்தமா அன்னைக்கு வர்ற நியூஸ் பேப்பர்ஸ் எடுத்து என்ன செய்யணும், பார்க்கணும். இப்போ ஸ்டாம்பீடு நடந்துச்சு கரூர்ல, அப்படிதானா, கூட்ட நெரிசல், அது சம்பந்தமா எடிட்டோரியல் வரும். ஒரு வாரத்துக்கு அதான் என்ன செய்வாங்க, என்ன எழுதுறாங்கன்னு பார்க்கணும். ஒவ்வொருத்தருடைய ஆஸ்பெக்ட்ல என்ன செய்யணும், பார்க்கணும். எடுத்த உடனே இவன் மேலதான் தப்பு, இல்லைன்னா இவர் மேலதான் தப்பு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. டக்குன்னு காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து என்ன செய்யாதீர்கள், தீர்ப்பு சொல்லாதீர்கள். ஜட்ஜ்மெண்ட்டை நம்மளே நினைச்சிடக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. சரி, அப்ப ஈக்குவாலிட்டியில என்ன ஈக்குவாலிட்டிலாம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். எதுல எல்லாம் ஈக்குவாலிட்டி கொடுத்துருக்காங்க? ஸ்டேட்டஸ், ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டேட்டஸ்ல ஈக்குவாலிட்டி, அந்தஸ்துல ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புல என்னது ஈக்குவாலிட்டி. சரியா? அந்தஸ்துலயும் ஈக்குவாலிட்டி கொடுக்கணும், வாய்ப்புலையும் ஈக்குவாலிட்டி கொடுக்கணும். ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதான் சொன்னேன், லோ ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவனை என்ன கொண்டு வரணும், ஹை ஸ்டேட்டஸ் கொண்டு வரணும். அப்ப அதுக்கு பேர் தான் என்னது, ஈக்குவாலிட்டி. வாய்ப்பு, ஒரு காலத்துல பெண்களுக்கு என்ன கிடைக்கல, வாய்ப்பே கிடைக்கல படிக்கிறதுக்கு. அப்ப இப்ப என்ன கொடுத்தாகணும், வாய்ப்பு. அப்ப அண்ணா அப்படி 30% வச்சுக்கப்பா இடஒதுக்கீடு கொடுத்தாவாது என்ன செய், வா தமிழ் மீடியத்துல படிச்சியா 7.5% என்ன வச்சுக்க, இடஒதுக்கீடு வச்சுக்க. பிசியா, பிசி எல்லாம் ஒரு காலத்துல வேலைக்கே வரல, என்ன வச்சுக்க 27%. அப்படிதான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொடுத்துருக்காங்க. அதான் என்னது, வாய்ப்பு. வாய்ப்பு மற்றும் அந்தஸ்துல என்னது, சமத்துவத்தை கொடுக்கிறது. கடைசி ஃப்ரட்டர்னிட்டி. ஃப்ரட்டர்னிட்டி சகோதரத்துவம். என்னது, சகோதரத்துவம். இதுல என்னெல்லாம் இருக்குது, சகோதரத்துவத்துல எப்படி சகோதரத்துவம் வரும், டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல், தனி மனித கண்ணியம். என்னது, தனி மனித கண்ணியம், டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல். அடுத்தது யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். பிரதர்ஹுட்னா என்னது, ஃப்ராட்டர்னிட்டினா தனி மனிதன் கண்ணியம். இப்ப 41 பேர் செத்து போனாங்க எங்க, கரூர்ல. இன்னும் விசாரணை ஆணையம் நடக்குது, நடக்குது. சரியா? இப்ப என்கிட்ட ஒரு கேள்வி, 41 நாய்க்குட்டி செத்து போயிருதுன்னா யார் தலைமையில விசாரணை ஆணையம் வச்சிருப்பாங்க?
41 ஆடு செத்துருந்துன்னா யார் தலைமையில் விசாரணை ஆணையம் வச்சிருப்பாங்க சொல்லுங்க? யார் தலைமையில் வச்சிருப்பாங்க? யார் தலைமையில வச்சிருக்க மாட்டாங்க. போர் குழிக்குள்ள ஒரு சின்ன பையன் விழுந்துட்டான்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு எங்கே தான் இருக்கு? போர் குழியில தான் இருக்கு. ஒரு பூனைக்குட்டி விழுந்துச்சுன்னா எவனும் போர் குழி பக்கமே நினைச்ச மாட்டான், எட்டி பார்க்க மாட்டான். ஒய்? விலங்குகளை விட, பொருட்களை விட, பறவைகளை விட மனிதன் கண்ணியமானவன். ஸோ அதுதான் கான்ஸ்டியூஷன்ல என்ன பண்ணியிருக்கு? டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல், தனி மனிதன் கண்ணியமானவன். அதுதான் கான்ஸ்டியூஷன்ல அடிச்சு சொல்லியிருக்கிறான். ஸோ இந்த எண்ணம் முதல்ல வரணும். சக மனிதர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவங்க? கண்ணியமானவர்கள். எனக்கு எத்தனை கை இருக்கோ அத்தனை கை தான் யாருக்கும் இருக்கு. என்னைய எந்த கடவுள் படைச்சாரோ அதே தான் யார் படைச்சிருக்கான். மேன் கிரியேட்டட் ஃப்ரம் காட், நாட் ஃப்ரம் மங்கீஸ். மங்கீஸ்ல இருந்து வந்தா மங்கி கொடுக்குற மரியாதை யார் கொடுத்தா போதும்? மனுஷனுக்கு கொடுத்தா போதும். 41 மங்கி செத்தா தனி விசாரணை ஆணையம் வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. எப்ப மனுஷன் மங்கியிலிருந்து என்ன செய்யல வரல. அது கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணவங்களுக்கு தெரியும். சரியா? தனி மனிதன் கண்ணியமானவன், மனுஷன் வந்து ஒரு டிக்னிட்டி உள்ளவன். சரியா? கிரியேட்டட் ஃப்ரம் காட், கடவுள் மனிதனை படைத்தார். அதனாலதான் மனுஷனுக்கு என்னது அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்களா கொடுக்கலையா? உயிர் போனவரை என்ன செய்யறது இல்லை, கொடுக்குறதில்ல. ஆனா இருக்கிற வரை நீங்க நல்லா இந்த ஆஸ்பெக்ட்ல யோசிச்சு பாருங்க, மனிதனுக்கு என்ன கொடுப்பாங்க? கண்ணியம். அப்போ சகோதரத்துவத்துல எல்லா மனுஷனையும் எப்படி நடத்தணும்? கண்ணியமா நடத்தணும். 10 வயசுல அவனை பொட்டு கட்டி எங்க அனுப்பக்கூடாது? கோயிலுக்கு அனுப்பக்கூடாது. கணவன் இறந்து போயிட்டானா அவளுக்கு வாழ்றதுக்கு என்ன கொடுக்கணும்? வாய்ப்பு கொடுக்கணும். தீக்குள்ள போட்டு அவளை என்ன செய்யக்கூடாது? எரிக்கக்கூடாது. அதனாலதான் சிஸ்டத்தை கொண்டு வராங்க. குழந்தை திருமணம் ஸ்கூல் படிக்கும் போதே என்ன செய்யாத, தாலியை போட்டு கழுத்துல என்ன செய்யாத, ஏத்தாத. காலேஜ் படிச்சு ஒரு பெரிய ஆளா என்ன செய்யட்டும், ஆகட்டும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இவ்வளவு காரியங்களும் அதில் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்காங்க. அப்போ சக மனிதனை டிக்னிட்டியா நடத்தும் போது நம்ம அவனை அடிப்போமா? சண்டை போடுறதுக்கு மனசு வருமா? வராது. ஒவ்வொரு தனி மனிதனும் கண்ணியமா நடந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா எப்படி மாறிடும்? யூனிட்டியா மாறும். சரியா? தனி மனிதனை ரெஸ்பெக்ட் பண்ணாலே போதும். எல்லாரும் ஒன் போல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாரும் ஒரே கடவுளை வணங்கணும்னு என்ன கிடையாது, அவசியம் கிடையாது. எல்லாரும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டா யூனிட்டிங்கிறது என்ன கிடையாது, அவசியம் கிடையாது. யூனிட்டி வேற, யூனிஃபார்மிட்டிங்கிறது வேற. நல்லா தெரிஞ்சிடுங்க. கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது நாட் யூனிஃபார்மிட்டி, இட் இஸ் எ யூனிட்டி ஆஃப் இந்தியா. அப்போ தனி மனிதன் கண்ணியமா இருந்து நாடை எப்படி இருக்கணும்? யூனிட்டியா இருந்து. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நாடை அமைக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்குறாங்க பிரியாம்பிள். இப்போ 9 வரிசையா வாசிக்கிட்டா, we the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, இந்தியாவை இறையாண்மை மிக்க சமதர்ம நெறி சார்ந்த மத சார்பற்ற மக்களாட்சி குடியரசாக அமைக்கவும், இங்கிலீஷ்ல சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், and to secure to all its citizens justice, social, economical, political, liberty of thought, expression, belief, faith and worship, equality of status and opportunity, and to promote among them all. தமிழ் என்ன கொடுத்திருக்கு? அதன் குடிமக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல் நீதி மற்றும் சிந்தனை, வெளிப்பாடு, நம்பிக்கை, பற்றார்வம், வழிபாட்டில் சுதந்திரமும், தகுதி மற்றும் வாய்ப்பில் சமத்துவமும் கிடைக்க செய்யவும், அதன் குடிமக்கள் அனைவரும் சகோதரத்துவம் என்ற நிலையை அடையவும், இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்காக நாம், இந்திய மக்களாகிய நாம், நமக்கு நாமே இந்த சட்டத்தை என்ன செய்து கொண்டோம்? எழுதி 26 நவம்பர் 1949 அன்று இயற்றி கொண்டோம். ஸோ இதான் முகவரையில் என்ன செய்யுது இருக்கு. சரியா? குரூப்ல பிரியாம்பிள் போட்டு விடுறேன். இன்னைக்கு தமிழும் போட்டு விடுறேன், இங்கிலீஷும் போட்டு விடுறேன். பிரியாம்பிள்ல இருந்து கொஸ்டின் கேட்டா ஒரு கொஸ்டின் கூட என்ன செய்யக்கூடாது, தவறா எழுதக்கூடாது. என்ன பொறுத்தவரையில் கண்டிப்பா கேட்கறதுக்கு என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கு. சரி, அவங்க 6ஆம் புக்ல இவ்வளவு டீட்டெயில் என்ன செய்யாது இருக்காது. ஆனா பிரியாம்பிள் கொடுத்துருக்காங்க, மனப்பாடம் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாக்ஸ் கண்டென்ட்ல. ஸோ உங்களுக்கு நீங்க குருட்டு மனப்பாடம் பண்ணா பண்ணிக்கலாம். ஆனா இவ்வளவு தெளிவா உங்களுக்கு லைஃப்ல யாரும் பிரியாம்பிள் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, சொல்லி தந்திருக்கவும் மாட்டாங்க, சொல்லி தரப்போறதும் கிடையாது. நீங்க இனி இதை நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இதை என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். இப்படிலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன செஞ்சிருக்கு, எழுதியிருக்கு. சமத்துவம், நீதி, சுதந்திரம், சரியா, மத சார்பற்ற சமத்துவ நெறி சார்ந்த சமதர்மம், இறையாண்மை மிக்க குடியரசு, சுதந்திரம், கடைசியில் என்னது பிரதர்ஹுட், இந்திய மக்களாய் அனைவரும் என் உடன்பிறப்புகள். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய ஒற்றுமை. ஸோ அப்போ எப்போ என்ன செஞ்சாலும் இந்த இந்த விழுமியங்கள், இந்த விர்ச்சுவஸ் எல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, மிஸ் ஆகாம என்ன செய்யணும், பார்க்கணும். அது என்ன பண்ணாலும் சரி, நம்ம அந்த இதுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், முதல்ல நம்ம மாற வேண்டியது அவசியம். அடுத்தது நம்ம ஸ்டூடெண்டே நம்ம அதில் என்ன செய்யணும். ஸோ இப்படி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு கல்வி ஒரு நாள் என்ன செய்யாது, கல்வி ஒரு நாள் என்ன செய்யாது, கசக்காது. கல்வி என்ன செய்யும், இனிக்கும். புரியுதா உங்களுக்கு? அந்த மைண்ட் செட்டை தான் உங்களுக்கு நான் கொண்டு வர்றதுக்கு என்ன செய்வேன், ஆசைப்படுறேன். நீங்களும் அதை என்ன செய்யணும். இப்போ நான் ஒரு புது புக்கு வாங்கினேன்னா
வீட்டுக்கு ஒரு புக்கு வந்துச்சுன்னா பார்சல்ல முதல் வேலை என்னதான் இருக்கும், அந்த புக்கை எடுத்து வாசிக்கிறதா என்னுடைய என்னது ஃபர்ஸ்ட் டியூட்டியா இருக்கும். சரியா? ஏன் அப்படின்னா அது மேல ஒரு ஆர்வம், ஒரு ஆசை. சரி என்னதான் இருக்கு தெரிஞ்சுக்கிடும். அதனால படிக்கும்போது இப்படி மைண்ட் செட்டோட என்ன செய்யுங்க, புக் எடுங்க. ஐயோ திட்டா சோசியலா சி ஒண்ணுமே புரியாது, இதை வேற படிக்க வேண்டியது, இப்படி படிச்சிங்கன்னா அதான் சொல்லுவாங்க, கஷ்டப்படாமல் இருக்க இஷ்டப்பட்டு படி அப்படின்னு. சரியா? யூடியூப்ல போய் ஒரு வீடியோ இருக்கு, நான் வேணா உங்களுக்கு அனுப்பி விடுறேன், போய் பாருங்க. சத்யான்னு சொல்லி ஒரு டெப்டி கலெக்டர் இருக்காங்க தூத்துக்குடியில். சரியா? அவங்க ஒரு வீடியோ பேசியிருக்கிறாங்க, ஈவினிங் போட்டு விடுறேன் பாருங்க. உங்களுக்கு எப்போ படிக்க சோர்வா இருக்கோ அப்போ அந்த வீடியோ எடுத்து பாருங்க. சரியா? என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க குரூப் 1 மெயின்ஸ்ல பாஸ் பண்ணாங்க, டெப்டி கலெக்டரா இருக்காங்க. 2 தடவை எழுதி பாஸ் பண்ணல, 3ஆவது தடவை மெயின்ஸ் எழுதும்போது அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க. 3ஆவது குழந்தை, 3ஆவது குழந்தை, 3ஆவது குழந்தை. சரியா? கொஞ்சம் சிக்கானாலே புக்கு என்ன செய்ய மாட்டோம், எடுக்க மாட்டோம். 3ஆவது குழந்தை, 2 பிள்ளைகள் ஏற்கனவே இருக்கு, 3ஆவது கன்சீவ் ஆகும்போது அதுவும் மெயின்ஸு. சரியா? ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 10 மணி நேரத்துக்கு மேலே என்ன செய்யணும், படிக்கணும், எழுதணும். 3 மணி நேரத்தில் 250 மார்க், 60 பக்கம் என்ன செய்யணும், 45 பக்கம் என்ன செய்யணும், எழுதணும். அது எவ்வளோ கஷ்டமான ஒர்க்கு. அப்போ அவங்க ஒரு காரியம் சொல்கிறாங்க, என்ன அப்படின்னா, படித்தாங்க, படித்து பாஸ் பண்ணாங்க. நாளைக்கு நான் ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டேன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்த பிறந்த பிள்ளையை சொல்லுவாங்க, நீ வயிற்றுல இருந்த அதனால தான் உங்கள் அம்மா என்ன செய்யலை, டெப்டி கலெக்டர் ஆக முடியலன்னு சொல்லி, உலகத்துக்கே வராத ஒரு பிள்ளைக்கு மேலே என் பழியை நான் போட போகிறேன்னா, அல்லது என் கஷ்டத்தில் தாங்கிட்டு நான் படித்து பாஸ் ஆக போகிறேன்னா, அவங்க எதை சூஸ் பண்ணாங்க, 2வது ஆப்ஷன். உலகத்துக்கே வராத ஒரு குழந்தைக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, பழி போகக்கூடாது, என் பிள்ளை மேலே பழி வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, அதே கன்சீவோட படித்தாங்க, இன்டர்வியூ போனாங்க, பாஸ் பண்ணி தூத்துக்குடியிலே இப்போ அவங்க யார், டெப்டி கலெக்டர். ட்ரைனிங் முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு வேற பக்கத்து ஊருக்கு எங்கேயா போனாலும் போயிருப்பாங்க. சரியா? யூடியூப்ல இருக்கு வீடியோ, நான் சொல்றது உங்களுக்கு இருக்கும், நீங்க அவங்க பேசுறத கவனிச்சு பாருங்க. சரியா? உங்களுக்கே கண்ணில் கண்ணீர் வந்துடும். அது மட்டும் இல்லை, படிக்கிறதுக்கு எப்போ மாச்சலா இருக்கோ அப்போ அந்த வீடியோ எடுத்து என்ன செய்யுங்க, ஆன் பண்ணுங்க. சரியா? அவங்க சொன்ன அதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு நாள் கூட எப்பண்டா இந்த மெயின்ஸை படிச்சு முடிச்சுட்டு புக்கை தூக்கி மூட போறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல அவங்க என்ன செஞ்சே கிடையாதான், படிச்சதே கிடையாதான். படிப்பை வந்து அவங்க ஒரு பேடனாவே ஆக்கினே கிடையாது. எப்படா மூட போறோம், இன்னைக்குதான் நவம்பர் 16ஆம் தேதி மத்தியானம் வரும், ஓஎம்ஆர் தூக்கி மூடி போடும் அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்களுக்கு என்ன செய்யல, வரவே இல்லை. அப்படி சொல்றாங்க. சரியா? நான் ஒருவேளை எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தேன்னா, இன்டர்வியூ நான் போயிட்டு ஒருவேளை எனக்கு கிடைக்கலன்னா கூட, எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கு சாயங்காலமே நான் அடுத்த எக்ஸாமுக்கு என்ன செஞ்சிடுவேன், புக்கு எடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ ஒரு வெற்றியாளனுடைய இது அதான். சரியா? எக்ஸாம் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் அவன் புக்கு எடுக்கிறான்னாலே ஹீஸ் அ வின்னர். அதனால இந்த மைண்ட் செட்டுக்கு நீங்க என்ன செய்யுங்க, வாங்க. சரியா? கல்விங்கிறது ஒரு நாளும் என்ன செய்யாது, அழியாது. கல்விக்கு என்ன கிடையாது, இல்லை கிடையாது. 47 வயசுக்கு அப்புறம் மிஸ்டர் கலியமூர்த்தி சார் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எம்ஏ தமிழ் போட்டிருப்பாங்க. ஆஃப்டர் 40 ஏதுனா அவங்க ஒரு சுவாலஜி கிராஜுவேட். சரியா? கலியமூர்த்தி சாருடைய இது உங்க எல்லாருக்குமே தெரியும், வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. சரியா? அவங்க 47 வயசுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த எம்ஏ டிகிரி என்ன பண்ணியிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. உங்களுக்கு இன்னொரு ஃபோட்டோ கூட நான் நினைச்சிடறேன், உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் இதெல்லாம் எதுக்காகனா ஒரு மோட்டிவேஷனுக்காக, படிப்புக்கான ஒரு மோட்டிவேஷனுக்காக. சரியா? நம்ம படிப்பை வந்து சில நேரங்களில் என்னன்னா கசப்பா பார்க்கறதுனால தான் சப்ஜெக்ட் என்ன செய்யறது இல்லை. சிம்பிளான இங்கிலீஷ்ல தான் எழுதியிருக்கு, சிம்பிளான தமிழ்ல தான் எழுதியிருக்கு, ஆனால் நமக்கு என்ன செய்யாது, புரியாது. காரணம் என்னன்னா நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குது, ஐயோ படிக்கணுமே, படிக்கணுமே படிக்கணுமே. இல்லை ஒரு பாட்டி இருக்காங்களா, பாட்டி இருக்காங்களா, கையில் என்ன இருக்கு, கரெக்டாக சொல்லணும், கையில் என்ன இருக்கு, என்ன நியூஸ் பேப்பர், என்ன கரெக்டா பாருங்க, என்ன நியூஸ் பேப்பர், என்ன நியூஸ் பேப்பர், குரூப்ல பார்த்துருப்பீல்ல, என்ன நியூஸ் பேப்பர் தெரியுதா, பாருங்க, ஆஃப் ஆயிட்டா, தினமணி நியூஸ் பேப்பர் இருக்கு, இந்தாங்க தெரியுதா, கையில் என்ன இருக்கு, தினமணி நியூஸ் பேப்பர். இந்த பாட்டிக்கு வயசு எத்தனை தெரியுமா, டுடே செலிப்ரேஷன் ஃபார் அம்மாஸ் 100th பர்த்டே, 100வது ஆண்டு, இந்த பாட்டி 100வது பிறந்த நாள், கையில் என்ன இருக்கு, தினமணி பேப்பர். வேற யாரும், நான் இப்ப சொன்னேன் இல்லையா, கலியமூர்த்தி சார் அவங்களுடைய மதர், கலியமூர்த்தி சாருடைய அம்மா. 100 வயசுல அவங்க கையில பேப்பர் இருக்கிறதுனால தான் அவங்க பையன் மேடை பேச்சுல என்ன பண்ணியிருக்காங்க, உலக சாதனை என்ன செய்ய முடியுது, அவங்களால பண்ண முடிஞ்சிருக்கு. புரியுதா புரியலையா, எவ்வளவு பெரிய ஒரு மோட்டிவேஷன். இதையே வேணா போட்டு விடுறேன்,
அண்ணன்ட்ட அவங்களுடைய பிரதர் தான் எனக்கு அனுப்புனா, கலைமூர்த்தி சாருடைய பிரதர்கிட்ட தான் நான் வாங்கினேன். ஸோ அவங்ககிட்ட கேட்டுட்டே நான் என்ன செய்கிறேன், போட்டு விடுறேன். ஒரு மோட்டிவேஷனுக்காக நீங்கள் இதை எடுத்து என்ன செய்யுங்க. 100 வயசு ஒரு பாட்டியால் பிறந்தநாள் அன்னைக்கு காலையில் கையில் தினமணி பேப்பர் எடுத்து வைக்க முடியுமானால், 2 பிரெக்னென்ட் 2 பிள்ளைகளை வச்சுட்டு 3வது பிரெக்னன்சிக்கு ஒரு சத்யா மேடமால மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியுமானால், முடியுமா முடியாதா? சாக்கு புக்குங்கிற பேச்சுக்கே என்ன செய்யக்கூடாது, இடம் இருக்கக்கூடாது. சரியா? இந்த ஃபீல்டை விட்டு போறேங்கிறத என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. சரி, இதுக்கு மேலே ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். வெறித்தனமாக உட்காந்து படித்து டெட்டில் 150க்கு 100 மார்க் எடுத்து எனக்கு என்ன செய்யணும், ஃபோன் போட்டு சொல்லணும். சரியா? சயின்ஸ் மேஜர் உள்ளவங்களுக்கு இந்த மோட்டிவேஷனே கிடைச்சிருக்காது. சரியா? கடைசியில் தான் சொல்லணும்னு வச்சிருந்தேன். ஆனால் உங்களுக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு, சொல்லியாச்சு. அதனால சின்சியராக உட்காந்து என்ன செய்யுங்க, படிங்க. 6th செகண்ட் டேம் முடிஞ்சிடுச்சு. ஒரு பாடம் தான் இருக்குது. ஆனால் ஒரு பாடத்துக்கு 1 மணி நேரம் டைம் எடுத்திருக்கேன். என்ன பொறுத்தவரையில் சிலபஸை முடிக்கணுங்கிறது நான் ஸ்கூல் வாத்தியார் கிடையாது. உங்களுக்கு நவம்பர் 6க்குள்ள உங்களை படிக்க வச்சா எனக்கு போதும். சரியா? மக்களுக்கெல்லாம் தெரியும், டிஎன்பிசி மக்களுக்கு பாதி தான் நடத்துவேன், அப்படிதானே? அதுக்கு அவங்களே என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துருவோம், கான்செப்ட் இப்படி தான் நினைஞ்சிரும், சொல்லி கொடுத்துருவோம். திரும்ப நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, படிச்சிருவீங்க. ஆனால் அந்த நம்பிக்கையில் விட, அதனால நான் 10 பேரை படித்து நடத்தி முடிக்கிற வரை வெயிட் பண்ணலாம் நினைச்சக்கூடாது. போன வேகத்தோடு உட்காந்து 6, 7, 8ன்னு என்ன பண்ணிடணும், படித்து முடிச்சிடணும். ஒருத்தர் கூட சோசியல் மேஜரில் என்ன செய்யக்கூடாது, சயின்ஸ் மேஜர்லையும் சரி தான், சோசியல் மேஜர் யாருமே என்ன செய்யக்கூடாது, ஃபெயில் ஆகக்கூடாது. சரி? அதனால் இந்த 2 ஸ்டோரி, சத்யா மேடமுடைய ஸ்டோரி, இவங்க கலையமூர்த்தி சார் அம்மாவுடைய ஒரு இது. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு அப்பப்போ ஒரு மோட்டிவேஷனான ஒரு காரியம். 100 வயசில் அவங்க கையில் பேப்பர் எடுத்துன்னு எந்த அளவுக்கு அவங்களுக்கு கல்வியில் ஊறி இருக்கும் நீங்கள் பாருங்களேன். சார் என்ன சாதனை படைச்சிருப்பாருன்னா, 100 நாளில் 80 மீட்டிங். எத்தனை மீட்டிங்? 80 மீட்டிங் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் மோர் தென் 10,000க்கு மேலே உள்ள க்ரௌடுக்கு பேசுகிறார். 100 நாளில் 80 மீட்டிங் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன், மோர் தென் எத்தனை க்ரௌடு, 1000, மோர் தென் 1000க்கு மேலே உள்ள க்ரௌடுக்கு பேசுனதில் உலக சாதனை படைத்த ஒன்லி 1 பர்சன் இன் தமிழ்நாடு, தஞ்சாவூர், புதலூர். சரியா? உலகத்தில் யாரும் இது வரைக்கும் அந்த சாதனை என்ன செய்யல, படைக்கல. அவ்வளோ ஸ்பீச்சு. சரியா? அவங்க ஸ்பீச்சில் இருந்தே டிஎன்பிசி என்ன செய்வான், கொஸ்டின் கேட்பான். சரியா? அவங்க ஸ்பீச்சில் இருந்து டிஎன்பிசி என்ன செய்வான், கொஸ்டின் கேட்பான். 11th புக்கில் அவங்க கல்வியை பற்றி பேசின ஸ்பீச்சை QR கோட என்ன பண்ணியிருக்கிறாங்க, வச்சிருக்காங்க. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, ஸோ அவ்வளோ தூரம் அந்த கல்வியில் ஒரு ஆர்வம் இருக்க போய் தான் அந்த உயர்வை கடவுள் என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு இல்லையா? கண்ணீரோடு விதைச்சிருக்காங்க, அதனால என்ன செய்கிறாங்க, கம்பீரத்தோடு அறுக்கிறாங்க. ஸோ அதனால் விதைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும். ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கும், பர்சனல் ப்ராப்ளம் இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் வரும், மென்டல் டார்ச்சர் வரும், எல்லா டார்ச்சரும் என்ன செய்யும், வரத்தான் செய்யும். எல்லாத்தையும் தள்ளி விட்டு நமக்கு டார்கெட் இப்போதைக்கு நவம்பர் 16 டெட்டு கிளியர் பண்ணணும். அதுலேயே ஒரே மூச்சா உட்காந்து என்ன செய்யணும், படிக்கும். சரியா? அதனால் நல்லா படிங்க. சோசியல் நல்லா திரும்ப என்ன செய்யுங்க, வாசிங்க. தொடர்ந்து கிளாஸஸ் என்ன செய்யறோம், எடுக்கிறோம். சரியா? யூடியூப் கிளாஸஸ் என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு என்ன செய்யுங்க, சொல்லுங்க. வேல்யூபிளான நிறைய காரியங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு என்ன செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க. இங்கிலீஷ் வீடியோ ஃபுல்லாக ஏல இருக்கு, எல்லா கிராமர் எல்லாம் நடத்தி முடிச்சாச்சு. 5 வீடியோவும் உங்களுக்கு யூடியூப்ல லைட் ஃப்ரம் சவுத் யூடியூப் சேனல்ல இருக்கு. நீங்க என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். சரியா?